ஓகே. சார் ஆடிபிளா இருக்கா? செக் பண்ணுங்க. எப்படி சார் கேக்குது? ஓகே, ஓகே. இப்போ வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்விரான்மென்ட் இன்ஜினியரிங் தான் பார்க்க போறோம். என்விரான்மென்ட் இன்ஜினியரிங்ல வந்து 3 பார்ட்ஸ் இருக்கு. ஒண்ணு வாட்டர் சப்ளை, இன்னொரு சானிடரி இன்ஜினியரிங், அதுக்கடுத்து பொல்யூஷன் கண்ட்ரோல். ஓகே. இது ஒரு எக்ஸ்ட்ரா வந்து சாயில் வேஸ்ட் மாதிரி இருக்கும். இதுல இருந்து மொத்தம் வந்து 20 ஒரு யூனிட் வைஸ் பார்க்கும்போது 20 கொஸ்டின்ஸ். பிளஸ் அதுல வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் வந்து 2 கொஸ்டின் இருக்கும். மொத்தம் 22 டு 23 கொஸ்டின் பாசிபிலிட்டி அதிகம் இருக்கு. ஒரு பெரிய சப்ஜெக்ட். இதுவரை பத்தி விட்டது பெரிய சப்ஜெக்ட். ஆனா ஈஸியான சப்ஜெக்ட் தான். ஓகே. இத முடிச்சுட்டாவே உங்களுக்கு 10 யூனிட்ல வந்து ஒரு பெரிய தியரி முடிச்ச மாரி இருக்கும். இதுவரையும் நான் பார்த்தது எல்லாமே டெஸ்ட் பேப்பர் தான். இடையில ஒரு தியரி பேப்பர் பார்த்திருப்போம். அதுவும் ஃபுல்லா தியரியா இருக்காது. பாதி தியரி, பாதி ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும். ஈக்குவேஷன்ஸ் எழுதுறது வந்துருக்கும். சர்வே வந்து பார்த்துருக்கோம். இப்போ வந்து என்விரான்மென்ட் இன்ஜினியரிங்கிறது முழுக்க முழுக்க தியரி. ஒரு சில இடத்துல ப்ராப்ளம் வரும். அதே இதுல வரக்கூடிய டிசைன் ப்ராப்ளம்னா வேற மாரி இருக்கும். ஓகே. சப்ஜெக்ட் குள்ள போயிரும். அதாவது சுற்றுச்சூழல் தெரிவிங்க. அதுதான் இப்ப வந்து இன்ஜினியரிங்ல வந்து எப்படி பார்க்கணும். ஓகே. எழுதிக்கிறேன். என்விரான்மென்டல் இன்ஜினியரிங். நான் சொன்ன ஆர்டர்லயே தெரியும். ஃபர்ஸ்ட் வாட்டர் சப்ளை, 2 சானிடரி இன்ஜினியரிங், மூணாவது பொல்யூஷன் கண்ட்ரோல், லாஸ்ட் சால்ட் வேஸ்ட் மேனேஜ்மென்ட். ஃபர்ஸ்ட் வாட்டர் சப்ளை தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வாட்டர் சப்ளை பார்க்கும்போது வாட்டர் சப்ளை நீர் சம்பந்தமான ஆக்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுக்கடுத்து வாட்டர் எப்படி நமக்கு கிடைக்குது, சோர்சஸ் எப்படி இருக்கு, பூமிக்குலேருந்து என்னென்ன வாட்டர் எடுத்தோம், பூமிக்கு மேல என்னென்ன வாட்டர் சோர்சஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். எதையுமே ஒமிட் பண்ண முடியாது. ஓகே. அப்ப எழுதுகிறது ஃபர்ஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னு. The various regulations and act of environmental என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். அதாவது என்விரான்மெண்டல் ஓரியன்டா சுற்றுச்சூழல் ஓரியன்டா இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் என்பது the various regulations and acts of environmental engineering are as follows. என்னன்னா still the forest act 1923. ரெண்டாவது the வைல்ட் லைஃப் ஆக்ட் அதாவது ப்ரொடக்ஷன் ஆக்ட். டைகர் ப்ராஜெக்ட்னா 1973 வந்துச்சு. ப்ரொடக்ஷன் 1920. டைகர் ப்ராஜெக்ட் புலிகள் பாதுகாப்பு சட்டம் 1973. ப்ராக்கெட் வந்து ஓகே. அதுக்கடுத்து இந்த வாட்டர்
ஆக்டிங் கொடுத்துருப்பாங்க. அதுல எப்படி தண்ணீர் மாசுபாடு தடுக்கிறது, பொல்யூஷன்ஸ் எப்படி கண்ட்ரோல் அதெல்லாம் பத்தி பேசியிருப்பாங்க. வாட்டர் ப்ராக்டிகல் அதிகமாக, அதாவது என்னன்னா ப்ரிவென்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன். 1974. ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட். மேல் ஃபாரஸ்ட் ஆக்ட் கொடுத்துருப்பேன், ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் 1980. அதுக்கடுத்து மேல எப்படி நீர் மாசுபடுறது தடுக்கிறதுக்காண்டி ஆக்ட் கொண்டு வரப்போ அது மாதிரி ஏர் மாசு காற்று மாசுபடுறது தடுக்கிறதுக்காண்டி, அதாவது இந்த ஏர் பிரிவிடேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன்ஸ். அது எப்படி சார்னா லாஸ்டா எது இம்பார்ட்டன் சொல்லியிருந்தேன். இந்த ஏர் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன்ஸ். இதுல நான் எப்ப இருக்குன்னா 1981. அதுக்கடுத்து லாஸ்ட் இந்த என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ட் ஆக்ட் தான் ப்ரொடெக்ஷன். 1986. ஒரு இது சார் இம்பார்ட்டன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த வாட்டர் பியூரிஃபிகேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன். அதுக்கடுத்து இந்த ஏர் பார்த்துருக்கேன். அதுக்கடுத்து வாட்டர் அடுத்து எக்ஸாம்பிள் கேட்டது ரெண்டு எனக்கு தெரிஞ்சு கேட்டிருக்காங்க. டைகர் ப்ராஜெக்ட் பார்த்துருக்கு. இது மூணும் இது மூணும் கஷ்டம் பார்த்துட்டு அதுக்கு அடுத்தபடியா வர எது கற்றுக்கலாம் அப்படின்னா ஏர் பியூரிஃபிகேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன்ஸ் பார்த்துருக்கு. வேற அவ்வளோதான். ஒன்று மூணு ப்ளஸ் ஒன்று கொடுத்துருக்கேன். இது மஸ்ட் நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வழி இல்லை. மற்றதெல்லாம் நீங்க லைட்டாக பார்த்துக்கணும். மொத்தம் ஆறு தான் முக்கியமானது அப்படின்னா அதில் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காது. நான் ஒரு நாலு எக்ஸாம் கேட்டிருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ரெண்டு 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 கேட்டிருக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, அதுக்கடுத்து சோர்சஸ் ஆஃப் வாட்டர் போது வாட்டர் மூலதனம். ஒன்று சர்ஃபேஸ்ல வாட்டர் நமக்கு கிடைக்கும், இல்லை சப்சர்ஃபேஸ்ல இருந்து கிடைக்கும். அண்டர் கிரவுண்ட்ல போர்வெல் போட்டு எடுக்கிறதும் இல்லை கிணறு தோண்டி எடுக்கிறதும். சர்ஃபேஸ்ல உங்களுக்கு தெரியும், ரிவரு, லேக்கு, பாண்டு, சி, ஓசோன், இது எல்லாமே சர்ஃபேஸ் சோர்சஸ் தான். அண்டர் கிரவுண்ட்லேருந்து இப்போ தண்ணி வந்து போர்வெல் போட்டோ இல்லை வந்து உங்களுக்கு கிணறு வெட்டியோ எடுக்கும். அது பூமிக்கு இருக்கக்கூடிய தண்ணியை எடுக்கிறாங்க. அதான் ஒரு வாட்டரோட மூலதனம் சொல்லணும்னா ரெண்டு தரம் பொதுவாக, சர்ஃபேஸ் இன்னொன்று சப்சர்ஃபேஸ். அப்ப அது ரெண்டு கேட்டகரியை பிரிக்க போறோம் விளைக்கிறேங்க. அப்ப சோர்சஸ் ஆஃப் வாட்டர் மூலதனம் வாட்டர் எங்கேருந்து கிடைக்குது. சர்ஃபேஸ் வாட்டர்
ரெண்டாவது சப்சர்ஃபேஸ் வாட்டர். சர்ஃபேஸ்னு சொல்ல முடியுமா? இந்த ரிவர்லேயும் தண்ணி இருக்குது. அதாவது ஸ்ட்ரீம் ஓடை நம்ம எழுதிக்கலாம். ரிவர் லேக்ஸ் குளங்கள் இருக்கு. அதுக்கு சின்ன சின்ன குட்டைகள் சொல்லுவாங்க பிளான்ஸ். அதுக்கடுத்து சி இந்த சீரியல் கிடைக்கிறது இது எப்படின்னா உப்பு தண்ணியா இருக்கும். இதை ட்ரீட்மெண்ட் பண்ணாம நம்ம கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. அப்ப என்ன செய்யலாம்? டீசாலினேஷன் பண்ணலாம். நான் டீசாலினேஷன் பண்றதுக்கு ரொம்ப காஸ்ட்லியான ப்ராசஸ். அப்ப cannot be treated for commercial purpose. ஏன் அதை அவன் ட்ரீட் பண்ண மாட்டான் அப்படின்னா கமர்ஷியல் பர்பஸ்ல இருக்கிற மாதிரி காசு கூட டீசாலினேஷன் பண்றது. Because desalination is costly. Subsurface water, underground water கீழே with அதுக்கடுத்து அவருடைய எழுத்து எப்படி இருக்குது அப்படின்னா இதுதான். இந்த எழுத்து எப்படி பிடிக்கலாம் அப்படின்னா மேல அப்ப இருக்கக்கூடிய எல்லாமே இதுக்குள்ள மேல சாய்ஸ் தான் அதிகம். இதுக்குள்ள மணல் தான் அதிகம். நான் பார்க்காம போகுது. இதுல வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட டெப்த் வரை மணல் அதிகம். அந்த மணலோட இப்படி பகுதியில மூணா பிரிப்போம். சாயல்
இங்க உள்ள மணல் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இது இன்டர்மீடியட் ஜோன் சொல்லுவோம். ஆனா இங்க உள்ள மணல் ஒரு மாதிரி இருக்கும். மேல இருக்கிறதுக்கு இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் சொல்றேன். கீழேயும் சாய்ந்தா இருக்க போது, ஆனா இதுலயும் சில வித்தியாசம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் மூணு பகுதிக்கு சாய் தான் இருக்க போகுது. அந்த சாயிலே மூணு பார்ட்டா பிரிச்சிருக்கு. சாயில் ஜோன் ஃபர்ஸ்ட், அதுக்கு இன்டர்மீடியட், இங்க கேப்லட்டிஸ் நம்ம சொல்லுவோம். கேப்லட் என்னன்னு நான் சொல்றேன். அதுக்கடுத்து இதுக்கு வாட்டர் ஓர்லாம் போட்டோம்னா எந்த தண்ணி இருக்காது சொல்லுங்க. அக்யூபர் அதை கன்பெயின்டு இன்கன்பெயின்டு நான் சொல்லுவேன். இங்கே வாட்டர் இதோட வாட்டர் என்ன செய்யணும்னா இந்த மேல இருக்க சாயில கேப்லேட்னால கேப்லேட்னா நியூக்ளியேட்டர் கேப்லேயே உள்ள உறிஞ்சு கிடக்கும். இப்போ இதுக்குள்ள வர கேப்ல கொஞ்சமா வந்து இதுக்குள்ள ஃபுல்லா வராது. அங்கேயும் தண்ணி வந்து இதாகிருக்கிறது. ஒரு இது இருக்கும். இப்போ இது என்ன சார் சொல்லலாம் அப்படின்னா இதான் சாயில். இது இன்டர்மீடியட். தண்ணி வந்து அங்கே இதாகிருக்கும். இது கேப்லரி பிரிஞ்சு வந்துச்சு. அடுத்து கீழே என்ன சார் இருக்கும் அப்படின்னா இந்த பொசிஷன்ல ராக் இருக்கும். மேலே இருக்கக்கூடிய சாயில வாய்ஸ் நெருங்கி நெருங்கி காணப்படும். அதே போக போக கொஞ்சம் சுத்தி கீழே போக போக சாயில் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகி காணப்படும். அதுக்கு அடுத்து கீழே இருக்கக்கூடிய சாயில வாய்ஸ் நிறையா இருக்கும். அந்த வாய்ஸை யூஸ் பண்ணி அதுக்கு கீழே இருக்கக்கூடிய வாட்டர் டேப்லெட்டிங் பிரிஞ்சஸ் காரணமாக உள்ளுக்குள்ள என்ன செய்யும் ஊடுருவி வரும். அதுக்கு கீழே வாட்டர் இருக்கும். குறிப்பிட்ட டெப்த்து தான் வாட்டர் இருக்கும். அதுக்கு திருப்பி என்ன செய்யும் அப்படின்னா கடினமான பகுதியா இருக்கும். ராக்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு கேப்புமே இருக்காது. உள்ளேயே இருக்காது. இப்போ ஒரு சாய் ஒரு பூமிக்கு கீழே நம்ம பார்த்தோம்னா அதோட ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும். ஒரு கிரவுண்டோட கீழே நம்ம பார்க்கும்போது அதோட ஸ்ட்ரக்சர் இதுதான் இருக்கும். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் சாய் இருக்கக்கூடிய பகுதி இங்க இதுல ஆரம்பிச்சு இது வரையும் சாயில் இருக்கு. இதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஜோனார் ஏரேஸ் காற்றோட்ட மண்டலம். இங்க உங்களுக்கு உந்துருகள் இருக்கு. அந்த உந்துருகு நெருக்கமா இருக்கா இல்ல வந்து கேப் இருக்கான்னு போக போக மாறிட்டே இருக்கும் சொல்லி. அதுக்கடுத்து இந்த ஜோன் என்ன சார்னா முழுக்க முழுக்க வாட்டர் கம்ப்ளீட்டா இருந்துச்சு. அப்ப இது என்னன்னா ஜோன் ஆஃப் சேச்சுரேஷன். சாய்வு தான் இருக்கேன். சாய்வுக்கு வாட்டர் வந்துருக்கு. ஓகே. அதுக்கடுத்து கீழே லாஸ்ட் ஜோன் இங்க என்ன பண்ணுன்னா இது ஜோன் ஆஃப் ராக் ஃப்ளோவேஷன் இருக்கும்.
மொத்தம் 3 ஜோன் குடுத்துருக்கேன். மோனோ, ரா, குளோவேஜ். மொத்தம் 3. இப்ப அடுத்து, இப்ப கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் வாட்டர் ரேடியன்ஸா இல்ல வாட்டர் ஈல்டு. வாட்டர் ரேடியன்ஸ்னா வாட்டர் ஈல்டுனா என்ன சார் அப்படின்னா, ஒண்ணும் இல்ல சிம்பிள் தான். ஒரு சாயத்துல தண்ணி ஊத்தணும். அது என்ன செய்யுது அப்படின்னா, தண்ணிய பிடிச்சு வச்சுக்கிறது. எப்படி தண்ணிய பிடிச்சு வைக்கணும்? ஒரு சாயலுக்கும் ஒரு சாயலுக்கு இடைப்பட்ட வாய்ட்ஸ் கேப் இருக்குல்ல, அதுல போய் தண்ணி வந்து போய் உட்கார்ந்துக்கலாம். அப்ப அது வாட்டர் ஹோல்டிங். அத வாட்டர் ரீடெயின்ஸ் சொல்றது. ரீடெயின் பண்ணி வச்சுக்கிறது. அதே வாட்டர் ஈல்டுனா உங்களுக்கு தெரியும். இப்ப கிணறுல வெட்டுறாங்க, தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கு. அப்ப சாயல் நுண்துளைகளிலிருந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா டெலிவரி ஆகி கரிசல் நடக்கும். வெர்டிகலாவா மூவ்மெண்ட் நடந்து என்ன செய்யறது? பூமியை நிரப்புறது. அப்ப சாயலில் தண்ணி வெளில வருதுல்ல, வாட்டர் டெலிவரி ஆகுதுல்ல, அது வாட்டர் டெலிவரி. அப்ப எக்ஸாம்பிள் கேட்டாச்சுன்னா, வாட்டர் ஹீட்டர்ஸ்னா என்ன? உங்களுக்கு வாட்டர் ஹீட்டர் வாட்டர் ஹீட்டர்ஸ்னா சாயல் தன்னுடைய நுண் துளைகளை, அதாவது தன்னுடைய வாய்ஸ்கள்ல வாட்டரை தேக்கி வச்சிருக்கக்கூடிய பண்புக்கு தான் வாட்டர் ஹீட்டர்ஸ் சொல்லுவாங்க. அதே வந்து சாயல் தன்னுடைய நுண் துளைகளில் இருந்து ஹரிசாண்டல் மூவ்மெண்டாவோ வெர்டிகல் மூவ்மெண்டாவோ தண்ணிய என்ன செய்யுதுன்னா வெளில அனுப்புது அப்படின்னா அது வாட்டர் டெலிவரின்னு சொல்லுவாங்க. இப்போ கிணத்துலலாம் வாட்டர் டெலிவரி கான்செப்ட் தான். இப்ப மழை பெய்யுது, தண்ணி குடிக்குதுல அதுனா வாட்டர் ஹீட்டர்ஸ் கான்செப்ட் தான். வெர்டிகல் கிளாசிபிகேஷன், அதாவது ஒண்ணு வாட்டர் ஹீட்டர்ஸ், ரெண்டாவது வாட்டர் ஹீட். வாட்டர் ஹீட்டர்ஸ் என்ன சார் அப்படின்னா வாட்டரை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறது. வாட்டர் ஹோல்டிங். ஹியர் வாட்டர் டெலிவரி. அப்ப இது ரெண்டுக்கும் காரணம் அது ரெண்டுமே கேப். எது சார் கேப் அப்படின்னா அதோட வாய்ஸ். இல்ல வாய்ஸ் சொல்றது ப்ரோசஸ் சொல்றது. ப்ரோசஸ் நூல்துளை. இது ஹீட்டான்னு சொல்லுவாங்க. இப்படி போட்டு அப்ப இந்த பொரோசிட்டி தான் என்ன செய்யுது வாட்டர் ஹோல்டு பண்ணி வச்சுக்குது. அப்ப இந்த பொரோசிட்டிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா எவ்வளவு வால்யூம் ஆஃப் வாய்ஸ் இருக்கு, எவ்வளவு டோட்டல் வால்யூம் ஆஃப் சாயில். ஒரு கப் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கப்ல சாயில் இருக்கு. சாயிலோட துளைகளில தண்ணி உட்கார்ந்து இருக்கு. அப்ப இந்த சாயிலுக்கு இதுல வந்து எவ்வளவு டோட்டலா சாயில் இருக்கு அப்படிங்கிறது டோட்டல் வால்யூம் ஆஃப் சாயில். அதான் வீடு சொல்லுது. டோட்டல் வால்யூம் ஆஃப் சாயில். அது நுண்துளைகளை இருக்கக்கூடிய வாட்டரோட அளவை அப்ப அந்த எது நுண்துளைகளை பொறுத்து அப்ப உள்ளுக்குள்ள வாய்ஸ் வால்யூம் ஆஃப் வாய்ஸ். டோட்டல் வால்யூம்ல எவ்வளவு வாய்ஸ். அப்ப டோட்டல் வால்யூம் ஆஃப் எவ்வளவு இருக்கு அது வாய்ஸ் 70% கண்டுபிடிச்சோம்னா பொரோசிட்டி கண்டுபிடிச்சா. அப்ப இதை பொறுத்த உங்களுக்கு இந்த அளவு தண்ணி தேங்கி வைக்கணும் முடிவு பண்ணும். வாட்டர் ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டி முடிவு பண்ண முடியும். அப்ப பொதுவா ஒரு கிராவல் எடுத்தோம், அதுக்கு அடுத்ததா ஒரு சாண்ட் எடுத்தோம், அதுக்கு அடுத்து ஒரு கிளே எடுத்தோம். அப்ப மூணுக்கும் பார்க்கும்போது
சைஸ் மாறும். கிராவல்ல 4.75 எம்எம்க்கு மேல சைஸ் இருக்கும். இதுல வந்து 75 மைக்ரான்ல இருந்து 4.75 எம்எம் வரை உள்ளது சாண்ட். கிளேங்கிறது 2 மைக்ரானுக்கு கீழே உள்ளது. அப்ப போக போக சைஸ் கம்மியாகும். அப்ப பெருசு பெருசா இருக்கும்போது வாய்ஸ் நிறைய சைஸ் குறைய குறைய சரி அப்படி பேசும்பொழுது உங்களுடைய சைஸ் வந்து சர்ஃபேஸ் ஏரியா வந்து இப்ப பெரிய பெரிய சைஸா இருக்கு அப்படின்னா அதோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து உங்களுக்கு தெரியும் கம்மியா இருக்கும். அப்ப உள்ளுக்குள்ள வாய்ஸ் இருக்குன்னா கம்மியா இருக்கும். அப்ப எந்த அளவுக்கு சர்ஃபேஸ் ஏரியா அதிகரிக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ ஒரு 3 கல் இருக்கு. 3 கல்லு 100 கிராம். இதே வந்து சின்ன சின்ன துகள்களா சாயம் வந்து இருக்கு. 100 கிராம் இருக்கிறேன் நிறைய இருக்கு. இதே 100 கிராம் தான். இப்ப இதை எடுத்து கொட்டிட்டோம்னா 3 இடத்துல தான் ஆக்கிரமிக்கும். இதை எடுத்து கொட்டிட்டோம்னா பரவலா அதான் காணும். அப்ப பெரிய கல்லுக்கு சர்ஃபேஸ் ஏரியா கம்பேர் பண்ணும்போது சின்ன கல்லுக்கான சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருக்கு. அப்ப இது மூலம் என்ன தெரிய வருது அப்படின்னா சின்ன கல்லுக்கு சர்ஃபேஸ் ஏரியா அதிகம். சர்ஃபேஸ் ஏரியா அதிகம்னா வாய்ஸ் நிறைய இருக்கும் அப்படின்னு தெரிய வருது. ஏன்னா பெரிய கல்லூரி தண்ணி பிடிக்கிறதை விட சின்ன கல் தண்ணி பிடிக்கிறது தான் அதிகமா இருக்கும். சின்ன சின்ன துகள்களா இருக்கும். அப்ப சைஸ் சர்ஃபேஸ் ஏரியா வந்து இன்வெர்சிபிள்ஸ் தான். அப்ப சைஸ் சர்ஃபேஸ் இன்வெர்சிபிள்ஸ் சொன்னா சர்ஃபேஸ் ஏரியா அதிகரிக்க வாய்ஸ் அதிகமாகும். இப்ப சைஸுக்கு சர்ஃபேஸ் ஏரியா இன்வெர்சிபிள்ஸ் உண்டு. 4.75 வந்து ஸ்டாண்டர்ட் போது அதே சைஸ். அப்ப சர்ஃபேஸ் ஏரியா ஸ்டாண்டர்ட் போது கம்மியா இருக்கும். வாய்ஸும் கம்மியா இருக்கும். வாய்ஸ் கம்மியா இருந்தா பொரோசிட்டி பண்பு கம்மியா இருக்கும். பொரோசிட்டி எழுதணும் அப்படின்னா ஒரு டிராவலுக்கு இருக்கக்கூடிய பொரோசிட்டி விட சாண்டுக்கு அதிகமாகும். ஏன்னா அதுதான் வாய்ஸ் அதிகமாகும். சர்ஃபேஸ் அதிகம் அதிகமாகும். அதை வந்து ஒரு கிளேவோட கவர் பண்ணும்போது கிளேக்கு தான் பொரோசிட்டி அதிகம். ஓகே. அதுக்கடுத்து பெர்மியபிலிட்டி. பெர்மியபிலிட்டி அப்ப இது பொரோசிட்டி என்ன சார் அப்படின்னா தண்ணியை பிடிச்சிக்கவே பண்ணுறது. அதாவது வாட்டர் ரீடென்ஷன் கெப்பாசிட்டி பத்தி பேசுறது. எவ்வளவு தண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம், ஹோல்டிங் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் வாட்டர் ரீடென்ஷன் பத்தி பேசுறது. அதுக்கடுத்து உள்ளவங்களோட சாயில எப்படி வந்து கிழிஞ்சு எடுக்கலாம், வாட்டர் எப்படி வந்து ஈல்டு இருக்கும் பண்ணோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள எந்த அளவுக்கு தண்ணி ஊடுருவி ஓடுது அப்ப அந்த அளவுக்கு ஊடுருவி வெளில வரும். அப்ப உள்ளுக்குள்ள ஊடுருவி போகுது, ஊடுருவி வெளில வருது அப்படின்னா ஊடுருவி திறனை பத்தி பேசுறது பெர்மியபிலிட்டி. அப்ப பெர்மியபிலிட்டிங்கிறது எதுக்கு அதிகமா இருக்கும்னா அதாவது ஊடுருவி போகக்கூடிய இது வந்து இப்ப ஒரு கல்லாட்டி பேசிட்டோம்னா கல்லுக்குள்ள தண்ணி ஊத்தினா ஈஸியா ஊடுருவி போயிடும். சாயம் அதிக தண்ணி எடுத்தாலும் மெதுவா தான் பிடிக்கும். நீங்க வேணா ஒரு கப்ல கல்லைக்கு தண்ணி வச்சுக்கோங்க. சாயம் வந்து இருக்கும் இருக்கிறதுனால தண்ணி வந்து வாய்ஸ் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சமா தான் குடிக்கும். ஐ மீன் கொஞ்சமா தண்ணி வந்து நிறைய தேவைப்படும். மெதுவா குடிக்கும் அந்த வீடியோஸ். குடிக்காம குடிச்சிடும். இல்லாட்டி இதை எப்படி எடுத்துக்கோங்க ஒரு கிளே எடுக்கிறீங்க. இன்னொரு பக்கம் சாண்ட் எடுக்கிறீங்க. அப்ப அந்த கிளேல சாண்டு இன்னொரு பக்கம் டிராவல். இப்ப தண்ணி ஊத்துறீங்க. தண்ணி எவ்வளவு ஸ்பீடா போகும்னு பார்த்தா டிராவலுக்கு அதிகமா ஸ்பீடா ஓடிடும் உள்ளுக்குள்ள தண்ணி. சாண்டுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு டிராவல் கம்பேர் பண்ணும்போது. வேக்கு தண்ணி மேலே கிடந்துட்டு இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ள போகும். ஊடுபுத்திரம் ரொம்ப 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 கம்மி. பெருமைப்பள்ளி இல்ல அப்படிங்கிற அளவு சொல்லலாம். அப்ப கிளீனா தண்ணியை குடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அது குடிச்ச தண்ணியை வெளில கொண்டு வரதுக்கே அவ்வளவு நேரம் ஆகும். அப்ப அது கன்சல்டேஷன் கிளாஸஸ் போகணும். சாய்ந்த கிளாஸஸ் சொல்லுவோம். ஓகே. அப்ப ஒரு டிராவலுக்கு இருக்கக்கூடிய பெர்மியபிலிட்டி திறன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் அதிகமா இருக்கும். ஊடுருவும் திறன். அதே வந்து கிளேவோட ஸ்டாண்டை கம்பேர் பண்ணும்போது ஸ்டாண்டர்ட் அதிகமா இருக்கும். ஊடுருவும் திறன். பெர்மியபிலிட்டி வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா கேன்னு சொல்லுவோம். ஒரு பொரோசிட்டி ஈட்டான்னு சொல்லுவோம். அது மாதிரி கேன்னு சொல்லுவோம். அப்ப இது கிளேவோட பெர்மியபிலிட்டி சாண்டோட இது கிராவோட. இங்க எப்படி ஆர்டர் வந்திருக்கு, இங்க எப்படி ஆர்டர் வச்சிருக்காங்க. அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் அல்ல கேட்பாங்க. ஏழு விஷயம் அது ரெண்டு விஷயம். அவங்க பொரோசிட்டியை பத்தி பேசுனாங்க. இங்க பெர்மியபிலிட்டி பத்தி பேசுவாங்க. அப்ப இது எதை சார் பண்ணீங்க அப்படின்னா வாட்டர் ஈல்டிங் கெப்பாசிட்டி. வாட்டர் எவ்வளவு ஈல்ட் ஆகும் இதை பத்தி பேசுறோம். அப்ப இங்க பேசுனது பொரோசிட்டி, இங்க பேசுனது பெர்மியபிலிட்டி. ரெண்டே கால். ஓகே. இப்போ வரிசையா பார்ப்போம். அக்யூபர் ஸ்ட்ராட்டஜிகள் ஒரு 4 வகையான டைப் வந்து இருக்கு.
அக்யூபர், அக்யூட்ரூட், அக்யூட்ரூட், அக்யூபிக்ஸ். இது 4 கிட்ட பார்க்கணும்னா பார்த்தோம்னா, போரோசிட்டி, பெர்மியபிலிட்டி 2 வார்த்தை கொடுத்தேனே. அப்ப ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் அ எப்படி பிரிச்சிருக்காங்க? அக்யூபர் அக்யூபர்ல நம்ம வாட்டர் ரீடென்ஷன் கெப்பாசிட்டி இருக்கும், வாட்டர் ஈல்டு கெப்பாசிட்டி. நீங்க என்ன சொல்லலாம்? போரோசிட்டி எப்படி இருக்கு? பெர்மியபிலிட்டி எப்படி இருக்கும்? அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி அக்யூட், அக்யூட்டான், அக்யூட் பீச் எல்லாத்தையும் பார்க்கணும். இதுல ஒரு கொஸ்டின் கேட்கறது வாய்ப்பு இருக்கு. இப்ப எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அக்யூபர்னு கொடுத்துருக்கேன். அக்யூபர் நிறைய டைம் கேட்டாங்க கொஸ்டின்ல. இதுக்குன்னு சஃபிசியன் போரோசிட்டி பெர்மியபிலிட்டி இருக்கு. கேஸ் sufficient porosity and permeability. இதுக்கு அக்யூபர். அப்ப நல்ல அளவு தண்ணிய உள்ளுக்குள்ள ரீடைன் பண்ணி வச்சுக்கிறோம். அதே சேம் டைம் தண்ணியும் நல்லா இழுட்டு பண்ணணும், டெலிவரி பண்ணணும். அப்ப பெர்மியபிலிட்டி நல்லா இருக்கும், போரோசிட்டி நல்லா இருக்கும். எதுக்கு அக்யூபர். அப்ப எழுதிக்கிறேன். அதாவது it able to retain the sufficient as well as able to discharge sufficient amount of water. தண்ணியோட வெளியே டிச்சார்ஜ்னா அது நல்லா இருக்கும். இப்ப ரீட்டைன் வாட்டர், அதாவது இட் ஏபிள் டு ரீட்டைன், அதோட ஏபிள்னா திறன். இதுக்கு ரீட்டைன் சஃபிசியன்ட், ஒரு மினிமம் குவான்டிட்டி ஆஃப் வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். as well as அதே சேம் டைம் தண்ணி நல்லா டிஸ்சார்ஜ் பண்ணும் விட் அமௌண்ட். so as able to discharge sufficient amount of water. Okay. அப்ப இது எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னா, ஒரு ஃபைன் சாண்டுக்கு நல்ல அக்யூபர் கண்டிஷன் இருக்கும். அது மாதிரி ஒரு கோர் ஸ்வீட்டுக்கு நல்ல அக்யூபர் கண்டிஷன் இருக்கும். அப்ப இந்த மாதிரியான டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ்னா நல்ல தண்ணியை ஊடுருவுத்திறனும் வெளியேற்ற திறனும் வச்சிருக்கும். அப்ப வாட்டர் ரீடென்ஷன் கெப்பாசிட்டி, வாட்டர் ஈல்டிங் கெப்பாசிட்டி நல்லா இருக்கும். அப்ப அதுக்கான காரணம் என்ன? உங்களுக்கு பொரோசிட்டி, பெர்மியபிலிட்டி நல்லா இருக்கும். ப்ராப்பர்ட்டியா பேசணும்னா பொரோசிட்டி, உங்களுக்கு பெர்மியபிலிட்டியே சொல்லுவோம் டெக்னிக்கல் டைம்ஸ்ல. ஓகே. அப்ப அப்ளிகேஷன் பத்தி பேசணும். அப்ளிகேஷன் சொல்றத விட அதோட கேரக்டர் பத்தி பேசணும். வாட்டர் ரீடென்ஷன், அதான் வாட்டர் போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். வாட்டர் ரீடென்ஷன், அதுக்கடுத்து வாட்டர் டெலிவரி, அதாவது வாட்டர் ஈல்ட், அதுக்கடுத்து எக்ஸசைஸ், அதுக்கு ஃபைன் சாண்ட், கோர்ஸ் தண்ணி ஈல்டு வந்து கூலிங் பண்ணிட்டு இப்ப அக்யூப்ளூட். இப்ப சொன்னது அக்யூபர். இப்ப ரெண்டாவது இது அக்யூப்ளூட் இருக்கு.
ரெண்டாவது அக்யூட். கேஸ் ஹை போரோசிட்டி ஆனா தண்ணியை வந்து வெளியே திரும்பி திறன் இருக்காது. வாய்ஸ் நிறைய இருக்காது. அப்போ ஊடுருவி போகக்கூடிய திறனை பத்தி பேசுறது பெர்மியபிலிட்டி. அப்போ அது வந்து பெர்மியபிலிட்டி இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இம்பெர்மியபிளா இருக்கும் ப்ராக்டிகலா பேசும்போது. இப்ப எக்ஸாம்பிள் கேட்டாச்சு. எக்ஸாம்பிளுக்கு இது இல்லைன்னு சொல்லுவோம். அக்யூபர் ரிப்பீட்டடா கேட்டாங்க. அக்யூபரும் ரிப்பீட்டடா கேட்டாங்க. ஆன்சரும் கேட்டாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு என்ன டைப் ஆஃப் சாயில் கண்டிஷன் வரும் அப்படின்னு கேட்டுட்டாங்க. அடுத்து மூணாவது அக்யூட் ஆர்டர். அப்ப இதுல ஹை பொரோசிட்டி இருக்கும். ஆனா பெர்மியபிலிட்டி ரொம்ப லெஸ்ஸா இருக்கும். அக்யூபியோட அளவுக்கு இம்பெர்மியபிள் அளவே பெர்மியபிலிட்டி இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சமா பெர்மியபிலிட்டி இருக்கு. ஆனா தண்ணியை நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அதே சேம் டைம் தண்ணியை வெளில அனுப்புறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். அக்யூபர் அளவுக்கு இருக்காது. வெளியில மூணாவது. இது வந்து அக்யூட் ஆர்டர் சொல்லுவாங்க. இப்ப கேஸ் ஹை பொரோசிட்டி இட் இஸ் நெய்தர் பெர்மியபிள் நார் போரஸ். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா நெய்தர் பெர்மியபிள். அப்ப உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஊடுருவி போகக்கூடிய திறனே இருக்காது. நான் போரஸ். அப்ப நுண்துளைகள் உள்ளுக்குள்ள இருக்காது. அப்ப உங்களுக்கு உள்ளுக்குள்ள கேப்பும் இருக்காது. அதுல பொரோசிட்டி தன்மையும் இருக்காது. பெர்மியபிள் தன்மையும் இருக்காது. அப்ப வாட்டர் ரீட்டனிங்கும் இருக்காது. வாட்டர் ஹோல்டிங்கும் இருக்காது. உங்களுக்கு தெரியும்ல ஒரு மலையை பற்றி பார்த்தோம்னா அதுல வந்து நமக்கு வாட்டர் ஹோல்டிங் பண்பும் இருக்காது. ரீட்டைனிங் பண்பும் இருக்காது. அதுதான். அப்ப இட் இஸ் நெய்தர் பெர்மியபிள் நார் போரஸ். எய்தர்ன்னு சொன்னா இது அல்லது அது எதையா வேணும்னு இருக்குன்னு அர்த்தம். நெய்தர்னா எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்ப இட் இஸ் நார் போரஸ். எக்ஸாம்பிள்
Serial condition, velocity, variability, discharge. variability நடந்ததுன்னா discharge நடக்கலாம். discharge தண்ணி இந்த அளவுக்கு வெளியீடு தண்ணியோட வெளியீடு தான் அவுட்புட்டா கிடைக்குது. ஃபர்ஸ்ட் அக்யூம் நமக்கு porosity எப்படி இருக்கும்? அதிகமாகும். permeability அதிகமா இருக்கும். permeability நல்லா இருந்துச்சுன்னா discharge நல்லா இருக்கும். இங்க எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? டைம் ஸ்டாண்ட் போஸ்ட் ரெண்டாவது அக்யூட் ஃப்ளூ. அக்யூட் ஃப்ளூ பொறுத்தவரை porosity நல்லா இருக்கும். ஆனா permeability அறவே இருக்காது. impermeable. அப்ப டிஸ்சார்ஜ் எப்படி permeability உள் இது திறனை தண்ணி இப்படி வெளில வரும். டிஸ்சார்ஜிங் இல்லை. எக்ஸாம்பிள் மூணாவது அக்யூட் porosity இருக்கும். permeabilityங்கிறது லோவா இருக்கும். அதான் டாட்டர் லைனா போட்டோம். லோ அப்படிங்கிறது சிம்பிள். அதுங்கிறது டிஸ்சார்ஜ்ங்கிறது இதே லோ டிஸ்சார்ஜ் ரொம்ப கம்மியா இருக்கும். குறையும். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குறையும். இப்போ இங்க இதுக்கு என்ன சார் எக்ஸாம்பிள் அப்படின்னா சாண்டிக்ளே சில்டிக்ளே சாண்டிக்ளே சில்டிக்ளே அதுக்கு லாஸ்ட் நாலாவது அக்யூட் ரீச் அதே இருக்கு பீஸ் போன மாதிரி எதுவுமே இருக்காது அக்யூட் ரீச். கெப்பாசிட்டியும் இருக்காது பெரியபிலிட்டியும் இருக்காது டிஸ்சார்ஜும் இருக்காது. அப்போ நார்மல் ஆஃப் த மிஸ்டேக்ஸ். அப்போ இதை கொடுத்தா டேபிள்ஸ் வரும். இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்டுருவாங்க. கம்பல்சரி பார்த்துக்கலாம். இதே டிப்ளமோ இருக்கக்கூடியவங்களுக்கு அப்புறம் இங்கே ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அது டிகிரி லெவலில் தான் இங்கே ஒரு கொஸ்டின். இதே பார்த்து தான் உங்களுக்கு பின்னாடி நடத்த வேணாம். க்ரௌட் வாட்டர் இன்ஜினியரிங் அதுலேயும் ஓகே. அடுத்து இப்போ உங்களுக்கு க்ரௌட் வாட்டர் தான் கொடுத்துருக்காங்க. டிப்ளமோக்கு நிறைய சிலபஸ் ஆட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட டிரான்ஸ்போர்டேஷன்னா ரயில்வே இருக்காது. ரயில்வே ஆட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் இன்ஜினியரிங் சிலபஸ் ஈக்குவலாக உங்களுக்கு போட்டுருக்காங்க. ரொம்ப சொல்ல முடியாது. ஓகே. இப்போ அடுத்து அடுத்து என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் அக்யூபர் என்ன டைப்ஸ் ஆஃப் அக்யூபர்ங்கிறது ஒரு அன்கன்பைன்ட் அக்யூபர் இல்லை கன்பைன்ட் அக்யூபர் இல்லை பிரசிட் அக்யூபர் லீக் அக்யூபர் மொத்தம் 4 இருக்கு. அப்போ இந்த 4 பார்க்கணும். சொல்லிக்கிறேன் மேலே பார்த்த அக்யூபரு 4 பார்க்கணும். டைப்ஸ் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் அப்போ இதில் ஃபஸ்ட்டு அன்கன்பைன்ட் அக்யூபர் அது நான் ஆர்டிசன் அக்யூபர்னு சொல்லுவோம். எந்த ஒரு ப்ரெஷருமே இருக்காது. அது என்ன ப்ரெஷர் கதை சொல்கிறாங்க.
இன்னொரு நேம் நான் ஆர்டிசி. நான் ஆர்டிசி அனுப்பிடுறேன். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. வித்தவுட் பிரச்சனை. ரெண்டாவது கம்பெனி டாக்குமெண்ட் சொல்லுவாங்க. இல்லை ஆர்டிசின்னு சொல்லுவோம். வித் பிரசன்ட். அந்த பிரச்சனை இருக்கு. லாஸ்ட் லீக் இருக்கு. கிளியரா நான் சொன்னேன். இதான் எடுத்து சர்வீஸ் ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் ஒரு சாண்ட் இருக்கும். ஓகே, இப்படி இப்போ உள்ள இதுக்குள்ளே 3 சோனா பார்த்தேன். சாயில் சோன், இன்டர்மீடியட் சோன், கேபிட்டல். இப்போ அதே மாதிரி இப்போ சாண்ட், அதுக்கடுத்து எப்படின்னா ஒரு இப்போ இங்கே நான் சொல்ல பாருங்க. இது கீழே வந்து வாட்டர். இந்த வாட்டர் கீழே பார்த்தா மறுபடியும் ஒரு கிளியர். ஓகே, இதை கிளியர் பார்த்தேன். ஓகே, அது கீழே வந்து மறுபடியும் கிளியர் இருக்கும். இங்கே மறுபடியும் வாட்டர் இருக்கும். அதுக்கு எதுக்கு இருந்து இதுக்குள்ள இதுக்குள்ள வாட்டர் இருக்கும். இது ஒண்ணு. கீழே ஒரு ராக்ல தண்ணி ஊறி போக முடியாது. இங்கே சாண்ட் இருக்கு, ஊறி போகலாம். இதுவும் ஒரு ப்ரெஷர் கொடுக்கும். கிளே இருக்குன்னு வச்சுக்கோங்க. கிளேக்லையும் ஊறி போக முடியாது, ராக்லையும் ஊறி போக முடியாது. கீழே ராக், மேல கிளே இருக்கு. ரெண்டுக்கு இடைப்பட்ட லேயர் தண்ணி இருக்கு. அப்ப இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட லேயர்ல இருக்க தண்ணி எப்படி இருக்குன்னா, மேலேயும் ஊறி போக முடியாது, கீழே ஊறி போக முடியாது. அப்போ இப்படி ப்ரெஷர் இருக்கு. அப்போ இப்படி ப்ரெஷர் இருக்கு. போர்வெல் போடும்போது மேலேருந்து இந்த லேயருக்கு கொண்டாந்து பைப் வைப்பாங்க. அப்ப இங்க வந்து ஹை ப்ரெஷர் இருக்கிற தண்ணி டக்குனு உங்களுக்கு வந்து ஈஸியா சர்ஃபேஸ் வந்து கிடைக்கும். ஹை ப்ரெஷர் லிஃப்டர். இப்ப இது மூலம் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, அப்ப எங்கன்னா கன்பைன்டு, அதாவது குறிப்பிட்ட அழுத்தம்னு அர்த்தம் இருக்கு. அப்ப எங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷர் அழுத்தத்துக்குள்ள தண்ணி இருக்கோ, அப்ப அது மேல ஒரு ஒரு இம்பெர்மியபிள் லேயர் இருக்கும், கீழே ஒரு இம்பெர்மியபிள் லேயர் இருக்கும். அது மேல கீழே இம்பெர்மியபிள் லேயர்ல, கீழே ராக் இம்பெர்மியபிள் லேயர்ல. அப்ப அது 2க்கு இடையே பிரஷர் இருக்கக்கூடிய வாட்டர் தான் என்ன சொல்லுவோம்னா வித் பிரஷர் வாட்டர்னு சொல்லுவோம். அதுக்கு பேரு கம்பைன்ட் எக்யூப்மெண்ட், ஆர்பிஎஸ்எல் எக்யூப்மெண்ட். இது அப்படியே உள்டாவா மாத்துங்க. கீழே ராக் இருக்கு, ஆனா மேல என்ன இருக்கு, சாண்ட் இருக்கு. அப்படின்னா கீழே ராக்குள்ள தண்ணி ஊடுருவி போக முடியாது, ஆனா மேல சாண்டுக்குள்ள தண்ணி ஊடுருவி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இது எப்படி சொல்லலாம்னா வித்தவுட் பிரஷர். இப்ப கீழே ராகம்னா மேல இருக்கக்கூடிய சாண்டை தண்ணி ஊடுருவி போயிடும். அப்ப இங்க எந்த ஒரு பிரஷருமே இல்லை. அப்ப இதை வித்தவுட் பிரஷர் வாட்டர்னு சொல்லுவாங்க. அப்ப இதுக்கு வேற என்ன சில பேர் அப்படின்னா அன்கன்மென்ட் எக்யூப்மெண்ட், இல்ல நான் ஆர்டிஃபிஷியல் எக்யூப்மெண்ட்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு தண்ணி பூமி கீழே இருக்கு, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட கன்பைன்டு ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்னா, அது பிரஷர் கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னா, அதை
கன்பைன்ட் எக்யூப்மென்ட்டும். இல்ல அதுல எந்த ஒரு ப்ரெஷருமே அழுத்தத்துல தண்ணி இல்ல அப்டின்னா, அத அன்கன்பைன்ட் எக்யூப்மென்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கு வேற நேம் கன்பைன்டுக்கு ஆர்டிசனும், அன்கன்பைன்டுக்கு நான் ஆர்டிசனும் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்டு இது 2 பாத்துக்கங்க. ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட்டு எக்ஸாம் பாயிண்ட்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து ஒவ்வொன்னா பார்க்கலாம். லீக் என்னன்னா, பிரஷர் எக்யூப்மென்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். சார் கிளியர் புரியுதுதானே? கான்செப்ட்டா பிராக்டிகலா பார்த்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும். அப்ப எக்ஸாம்ல ஈஸியா அடிச்சுட்டு வந்துரலாம். கன்பைன்ங்கிறது வார்த்தையிலே இருக்கு பாருங்க. வித் ஹை பிரஷர்ல இருக்குது. இதே அன்கன்பைன்ட் பிரஷர் இல்லாம இருக்கு. அப்ப நானும் அடிஷனல் ஆர்டிசன் ஞாபகம் வச்சுக்கிறேன். இப்ப ஃபர்ஸ்ட் இத பார்த்துருவோம். அப்ப இட் இஸ் த டாப் மோஸ்ட் வாட்டர் பேரிங் ஸ்ட்ரக்சர். ஓகே. இது அ அன்கன்பைன்ட். கன்பைன்ட்ல பிரஷர் இருக்கும். அன்கன்பைன்ட்ல பிரஷர் இருக்காது. பிரஷர் இல்லன்னு அர்த்தம். மேல அப்படியே தண்ணி இருக்கும் பரவி அப்படின்னு அர்த்தம். ஓகே. அப்ப நோ இம்பெர்மியபிள் லேயர் இருக்கும். மேல வந்து எந்த ஒரு இம்பெர்மியபிள் லேயரும் இருக்காது. கீழ ராக் இருந்தாலும் மேல எந்த ஒரு இம்பெர்மியபிள் லேயரும் இருக்காது. தண்ணி வந்து கீழ ஊடுருவி போக முடியாது. சாண்டேட்ல மேல உள்ள சாயத்துல உருகி வந்துரும். அப்ப இங்க பிரஷரே இருக்காது. அப்ப அதான் அன்கன்பைன்ட் எக்யூப்மென்ட். அப்ப இட் இஸ் த என்ன பண்றதுன்னா, இதுல காட்டன் போர்ஷன் இம்பெர்மியபிள் ஆகும். இது வேற மாதிரி விட்டோம். அதாவது இட் இஸ் ஆல்மோஸ்ட் வாட்டர் பேரிங் ஸ்ட்ரக்சர். Strata having no impermeable layer above. அப்ப இது மூலம் உங்களுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப உலோகத்துல வாட்டர் லிக்விட் ஜோனுக்கு கீழ வேணா ராக் இருக்கலாம். இம்பெர்மியபிள் கண்டிஷன்ல. ஆனா அந்த வாட்டருக்கு மேல இருக்க ஜோன் எப்படி இருக்குன்னா, தண்ணி ஊடுருவி போகக்கூடிய திறன் உள்ள சாண்ட். அப்ப அந்த சாண்ட் இருக்கு அப்படின்னா, அதோட தண்ணி ஊடுருவி போக வாய்ப்பு இருக்கு. அப்ப மேல உள்ளது சாண்ட் இருக்கு அப்படின்னா தண்ணி ஊடுருவி போகும். அப்ப அது வந்து இம்பெர்மியபிளா ஊடுருவ முடியாத திறன்ல இருக்காது. ஊடுருவி போகக்கூடிய திறன்ல தான் பெர்மியபிள் கண்டிஷன்ல தான் இருக்கும். அதான் நோ இம்பெர்மியபிள்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் பெர்மியபிளா இருக்கு. இப்ப நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. ஒரு வேளை கீழ ராக் இருந்ததுன்னா, இந்த வாட்டருக்கு மேல இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் அந்த பேரிங் ஸ்ட்ரக்சர் சாயிலோட போய் எப்படி இருக்குன்னா, சாண்ட் இருக்கும். இதுல வந்து சாண்ட் இருக்கும். அப்ப கீழ ஊடுருவி போக முடியாது. மேல வந்து சாண்டுங்கிறது ஒரு பெர்மியபிள் தன்மை உள்ளது. அப்ப தண்ணி ஊடுருவும். அப்ப உள்ளுக்குள்ளது பிரஷரா இருக்காது. அப்ப இதுதான் என்ன சொன்னா அன்கன்பைன்ட் டைப்னு சொல்றேன். நான் அன்ஸ்டாக்கிங் சொல்றேன். அப்ப இதுல பிரஷர்னு ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா, நம்ம அட்மாஸ்பியர்ல பிரஷர் இருக்குல்ல வளிமண்டல அழுத்தம். அந்த பிரஷர் வந்து ஆக்ட் ஆகும். வேற எந்த பிரஷருமே அதுக்குள்ள இருக்காது. இப்ப இட் இஸ் சப்ஜெக்டட் டு அட்மாஸ்பியர் பிரஷர் ஒன்லி. அட்மாஸ்பியரிக் பிரஷர் ஒன்லி. அதுக்கடுத்து கன்பைன்ட் ஈக்குவலைசர். அப்ப தெரியும் உங்களுக்கு. கன்பைன்னா பிரஷர் அழுத்தம். அப்ப கீழ ராக் இருக்குன்னா, மேல எப்படி இருக்கும்? இன்னொரு இம்பெர்மியபிள் லேயர் இருக்கும். இம்பெர்வியஸ் லேயர்ன்னு சொல்லுவாங்க. தண்ணி அனுமதிக்காத லேயர். அப்ப ராக்கு ஒன் ஆஃப் தி இம்பெர்மியபிள் லேயர். அதுக்கடுத்து இம்பெர்வியஸ் லேயர் இது கிளே இருக்கு. அப்ப மேல கிளே உட்கார்ந்திருக்கும். நான் குறிப்பிட்ட அழுத்தத்துல இருக்கும். நீங்க போர்வெல் போடணும்னா, மேல இருக்க ஒரு இம்பெர்வியல் லேயர் தொலைச்சிட்டு, அந்த வாட்டர் லேயர் இருக்க அந்த பைப் வந்தாதான் உங்களுக்கு இன்னும் போர்வெல் போட முடியும். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஹை பிரஷர்ல இருக்கும். வாட்டர் ஈஸியா ஹை அதிக தூரத்துக்கு லிஃப்ட் பண்ணி கொண்டாந்துற முடியும். ஆல்ரெடி அதிக அழுத்தத்துல இருக்கிறதுனால. அப்ப உங்களுக்கே தெரியும். ஒரு டியூப்ல தண்ணி இருக்கு அப்படின்னா, அந்த டியூப்ல நீங்க கைய வச்சு அழுத்துறீங்க அப்படின்னா, ஹை பிரஷர் ஏற்பட்டு தண்ணி ரொம்ப தூரத்துக்கு போயிடும். ஓகே. இப்ப கன்டெய்னர் ரெடி பண்ண போறோம்னா,
Okay. The aquifer is confined. Confined by impervious layer of top and bottom. மேலே impervious layer, கீழே impervious layer. By impervious layer on top and bottom. Top and bottom. இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா கீழே ராக் இருக்கும், இதுக்குள்ள வாட்டர் இருக்கும், மேலேயும் ஒரு கிளே மாதிரியான லேயர். அப்ப நமக்கு என்ன செய்யும்? மேலேயும் தண்ணி ஊடுருவி போக முடியாது, கீழே தண்ணி ஊடுருவி போக முடியாது. அப்ப இதுக்குள்ள எப்படி வாட்டர் எப்படி இருக்கும்? ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷர்ல இருந்துட்டே இருக்கு எப்பயுமே. அப்ப இதை தான் நான் சொல்றேன் கம்பைன்ட் ஆக்டிவிட்டி சொல்லுவோம். சார் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் சார். ஓகே. அதுக்கடுத்து லீக்கேஜ் எழுதிட்டுங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் சார். கம்பைன்ட் ஆக்டிவிட்டி உங்களுடைய அன்கம்பைன்ட் ஆக்டிவிட்டி வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அதுக்கடுத்து மூணாவது மூணாவது பெர்சிடைக்கு போட்டுருக்கோம். பெர்சிடைக்கு பேர் என்னன்னா, இது வந்து ஒரு பூமி கீழ போர்வெல் போட்டு போறோம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல தண்ணி கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஓகே. அப்ப தண்ணி வந்து ஏன் எங்கேயே கிடைக்குதுன்னு நம்ம வந்து நினைச்சிடக் கூடாது. ஏன்னா மழை பெஞ்சிருக்கும் போது எப்படி ஒரு பாலித்தீன் பேப்பர்ல தண்ணி தேங்கி நிற்குமோ, அது மாதிரி பூமி கீழ ஒரு குறிப்பிட்ட லேயர்ல வந்து அந்த பாலித்தீன் பேப்பர் மாதிரி ஒரு குறிப்பிட்ட லேயர் படலம் கிரியேட் ஆயிரும். அந்த படலத்துல தண்ணி தேங்கி நிற்கும். அது ரொம்ப தண்ணி தேங்கி இருக்காது. அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னா மறுபடியும் சாய் பகுதி தான் இருக்கு. அதெல்லாம் கீழே சாய் பகுதி தான் இருக்கு. இது ஃபுல்லா சாயல் பகுதி தான் இருக்கு. ஓகே. அதுக்கடுத்து உண்மையான தண்ணி இங்க இருக்குன்னா இங்க இருக்கு. உண்மையான தண்ணி இங்க இருக்கு. அப்ப இங்க வந்து ஒரு குறிப்பிட்ட தண்ணி வந்து இதுக்குள்ள வந்து லைட்டா இருக்கும். நீங்க இது நம்பி நீங்க போர்வெல் போட்டு நிறுத்திட்டீங்க அப்படின்னா, ஒரு 10 நாள் வரை தண்ணி நல்லா கிடைச்சிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணி நிறைய போயிரும். அப்ப நீங்க போர்வெல் எங்க போடணும்னா, நமக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்டுக்கு தான் போகணும். கம்பைன்ட் ஸ்டேட்டுக்கு தான் நீங்க கொண்டு போகணும். அப்ப இந்த டெம்பரரியா மேல தண்ணி தேங்கி நிக்கிறதுல மழை பெய்யும் போது. ஏன்னா இது கீழ வந்து ராக் இருக்கும். படலாம் தான் சொன்னேனே. இம்பர்மெண்ட் லேயர் இருக்கு. அது மேல தண்ணி தேங்கி நிக்கும். அப்ப இங்க என்ன இருக்கு? டெம்பரரியா தண்ணி தேங்கி நிக்குது. அந்த டெம்பரரியா தேங்கி இருக்கக்கூடிய தண்ணி தான் பிரச்சனை வைக்கப்படும்னு சொல்லுவாங்க. அப்ப இதுல இருக்கக்கூடிய வாட்டர் டேப் வந்து நீர்மட்டத்தோட அளவுங்கிறது ஒரு டெம்பரரி ஜோன் தான். அப்ப வந்து இத வந்து நம்பி நீங்க வந்து போர்வெல் போட்டுறக் கூடாது. இது வந்து ஒரு பார்ட் ஸ்டேட் ஆஃப் ரெயின் வாட்டர் டேபிள் தான். அப்ப இது வந்து ஒரு பார்ட் ஸ்டேட் ஆஃப் ரெயின் வாட்டர் டேபிள். ரெயின் வாட்டர் டேபிள். இத என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரச்சனை வைக்கப்படும்னு சொல்லுவோம். இப்ப எழுதிக்கிறேங்க. Is பார்ட் ஸ்டேட் ஆஃப் ரெயின் வாட்டர் டேபிள். இந்த அளவுக்கு போதும் இதெல்லாம். அதுக்கடுத்து லீக்கேஜ் பாரு. லீக்கி லீக்கேஜ் ஆகுறா. அது எப்படி சார் அப்படின்னா மேலே அக்யூட் இருக்கும், கீழே அக்யூட் இருக்கும். நான் சொன்னேன்னா அக்யூட் உங்களுக்கு உங்களுக்கு நல்லா வந்து உங்களுக்கு பொரோசிட்டி இருக்கு. அது பொரோசிட்டி ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது. பெர்மியபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. அப்புறம் ஊடி தரும். லைட்டா தண்ணி வெளில இருக்க மாதிரி இருக்கு. அப்ப அந்த மாதிரி ஜோன்ஸ் இருக்கு. அப்ப அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு என்ன இருக்குன்னா சூப்பர் ஃப்ளோ ரெண்டுமே அக்யூரேட்டா இருக்கும். அப்ப தண்ணிங்கிறது என்னன்னா லைட்டா சைட்ல லோ ஏரியாவோட லீக் ஆகும். இது எங்க சார் நடக்கும் அப்படின்னா மலைப்பகுதிகள் நடக்கும். அப்ப அந்த லீக்ல நடக்கக்கூடிய அந்த அக்யூப்மெண்ட் லீக்கி எக்யூப்மெண்ட் சொல்லுவாங்க. ஒரு மலைப்பகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா
மேல இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்படி இருக்கும் ஸ்ட்ராட்டா. அது கீழ இருக்கக்கூடியவங்களுக்கு ஸ்ட்ராட்டா இப்படி இருக்கும். அப்ப மலையிலலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். கிராமத்துல இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா, தண்ணி நல்லா வந்து வந்துட்டே இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல தண்ணி வந்து லைட்டா வந்து கசிச்சுக்கிட்டு இருக்கும். மழையிலிருந்து கீழ உள்ளவங்களுக்கு. இல்ல எங்கிட்ட ஒரு குழி வந்து கசிச்சுக்கிட்டு இருக்கும். அப்ப அந்த மாரி லீக்கேஜ் நடக்குது தெரியுமா? அதான் என்ன சொல்லுவோம்? லீக்கேஜ் வந்து சொல்லுவோம். இப்ப லீக்கேஜ் விவரம் இருக்கும். லீக்கேஜ் occurs. Yeah, keeper whose upper and lower அப்படின்னா repeated ஆகும் both layer. அப்புறம் upper or both layer or equator. upper or lower தான் சொல்றேன். both layer or equator. அப்ப porosity நல்லா இருக்கும். permeability கம்மியா இருக்கும். ரொம்ப லோவா இருக்கும். ஆச்சுன்னா ஓகே. அப்ப நீங்க இந்த அளவுக்கு இதை பார்த்துட்டா போதும். இப்ப அடுத்து என்ன சார் பார்க்க போறோம் அப்படின்னா, சார் இப்ப பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப பார்த்ததுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறது பாசிபிலிட்டி இருக்கு. இப்ப அடுத்து வாட்டர் டிமாண்ட் பேசணும். இப்ப வாட்டர் சப்ளைல ஒரு பொதுமக்களுக்கு வாட்டர் விநியோகம் செய்யணும். வாட்டர் விநியோகம் செய்யணும்னா மக்களுக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படுது அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்ப அங்கேயே எலிவேட்டட் டேங்கோ வாட்டர் டேங்கோ சப்சர்வீஸ் டேங்கோ கொடுத்துருப்பாங்க. அப்ப அதுல இருந்து ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ஆர் வில்லேஜுக்கு வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது. அப்ப அந்த வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும் பொழுது எவ்வளவு தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு நெசசரி இருக்கு. அப்ப மக்களுக்கு எந்த அளவுக்கு ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு அவங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில அப்படிங்கிறது முடிவு பண்ணணும். அப்ப ஒரு பெர் கேபிட்டா சொல்லுவாங்க. ஒரு நபருக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படுது. அப்ப அங்க எவ்வளவு பாப்புலேஷன்ஸ் இருக்காங்க. அப்ப எவ்வளவு வாட்டர் ஸ்டோர் பண்ணி வைக்க டேங்க் டிசைன் பண்ணணும். அப்ப எவ்வளவு வாட்டர் சப்ளையோட அளவு இருக்கும். அப்ப எந்தெந்த நேரங்கள்ல வாட்டர் சப்ளை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். சிங்கிள் சிஸ்டமா இல்ல கம்பைன்டு சிஸ்டமா. அப்ப இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஓகே. நான் சொல்றேன் கம்பைன்டு செப்பரேட் சிஸ்டமே தனித்தனியா இருக்கும். அப்ப இப்ப நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப நம்ம தான் பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பெரிய டாபிக் வாட்டர் டிமாண்ட் சொல்லுவாங்க. வாட்டர் டிமாண்ட் என்ன சொல்லுன்னா எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் இதுக்கு அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணுவோம். சார் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். உண்மையா சொல்ல போனோம்னா இதுவரையும் பார்த்தது கீழ வந்து க்ரௌண்ட் வாட்டர் கொடுத்துருப்பாங்க ஒரு வார்த்தை. அது 8ஆம் வகுப்புல என் டிப்ளமோக்கு அன்னைக்கு 2 வச்சு சொல்றேன். அதுக்காக தான் பார்த்துருக்கோம். அப்ப இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதுலயும் க்ரௌண்ட் வாட்டர் டீட்டெயில்டா பார்க்க நான் தேவைப்படும் போது நான் சொல்லுவேன். அப்ப இந்த இடத்துல இந்த அளவுக்கு நீங்க பார்த்துட்டு தான் போகும். ரொம்ப இன்டெப்த்தா போக வேண்டியதில்ல. இப்ப பார்த்ததுலேருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். இப்ப பார்க்க போறது இன்ட்ரான் இன்ஜினியரிங்கோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனோட இன்ட்ரோடக்ஷன் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் டாபிக்னு சொல்லலாம். அப்ப வாட்டர் டிமாண்ட் அதுக்கு வந்து இப்போ வாட்டரோட குவாலிட்டி ஆஃப் வாட்டர், வாட்டர் ட்ரீட்மெண்ட், வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கடுத்து பைப் கனெக்ஷன் அண்ட் ஜாயின்ஸ். இதோட உங்களுக்கு வாட்டர் சப்ளை புரியுது. ஓகே. நல்லா பார்த்துக்கிடுங்க. வாட்டர் டிமாண்ட் வாட்டர் சோர்சஸ் சொன்னேன். அடுத்து வாட்டர் டிமாண்ட் நடத்த போறேன். அதுக்கடுத்து உங்களுக்கு வாட்டரோட குவாலிட்டி குவாலிட்டி ஆஃப் வாட்டர். அதுக்கடுத்து உங்களுக்கு வாட்டரோட ட்ரீட்மெண்ட். அதுக்கடுத்து இந்த வாட்டர் எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண போறோம். அதுக்கு இருக்கக்கூடிய பைப்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் என்ன இருக்கு டைப்ஸ். இதுதான் இதுல இருக்கக்கூடிய நான் நடத்த வேண்டிய விஷயம். மொத்தம் 6 தான் வாட்டர் சப்ளை டாபிக் முடிச்சிருக்கேன். அப்ப ஃபர்ஸ்ட் முடிச்சாச்சு. 2வது பார்க்க போறோம் வாட்டர் டிமாண்ட். அந்த வாட்டர் டிமாண்ட்ங்கிறது என்ன அப்படின்னா, இப்பதான் சொன்னேன். எவ்வளவு வாட்டர் குவான்டிட்டி தேவைப்படுது அப்படிங்கிறத எஸ்டிமேட் பண்றோம். அப்ப வாட்டர் சப்ளைக்கு தனி ஒரு டிசைன் உருவாக்கணும். பைப் சிஸ்டத்துல ஆரம்பிச்சு எல்லாமே. ஒரு தெருவுக்கு எப்படிலாம் பைப் சிஸ்டம் கொண்டு போகணும் எல்லாமே. இப்போ உங்களுக்கு சென்னை சிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா, நிறைய வாட்டர் சோர்சஸ் இருக்கு. பெரிய பெரிய ஏரிகள்ல இருந்து தான் தண்ணி எடுக்குறாங்க. தண்ணி வந்து கிரவுண்ட் வாட்டர்ல இருந்து அதிகம் கிடைக்க மாட்டேங்குது. அங்க ஏரியில இருந்து எடுக்கும் பொழுது அந்த வாட்டர பைப் மூலமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஒவ்வொரு ஸ்ட்ரீட் ஆர் வில்லேஜ்க்கு ஒரு வில்லேஜ்க்கு சொல்றேன். ஸ்ட்ரீட் ஆர் ஒவ்வொரு இதுக்கு கொண்டு போவோம். முனிசிபாலிட்டிக்குள்ள இருந்து நிறைய ஸ்ட்ரீட்டுக்கு கொண்டு போறான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அதுக்கு வந்து பெரிய ஒரு நெட்வொர்க் சிஸ்டமே குடுத்துருப்பாங்க. இதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா, கத்தி படத்துல
அது விஜய் கீழ வந்து பார்ப்பார்ல. இந்த வாட்டர் சப்ளை அந்த ஹோல் சென்னை சிட்டியோட அந்த ஃப்ளூயிட் ரேட் பார்ப்பார்ல. அது எல்லாமே குடுத்துருப்பாங்க கனெக்ஷன்ஸ். அதுதான் உங்களுக்கு வந்து வாட்டர் சப்ளை சிஸ்டத்தோட கனெக்ஷன்ஸ். இது மாரி தான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் குடுத்துருப்பாங்க. இந்த வாட்டர் டிமாண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் நான் எடுத்துக்கிறேன். அப்படியே வெயிட் பண்ணுங்க. ஓகே. இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, வாட்டர் டிமாண்ட். அத பத்தி தான் சொல்லிட்டு போயிருந்தேன் உங்களுக்கு. அதுக்கு வாட்டர் டிமாண்ட்னு போட்டுக்கோங்க. இப்ப இதுல ஃபர்ஸ்ட் டிமாண்ட் ஆஃப் வாட்டர கண்டுபிடிக்கணும். அப்புறம் வாட்டர் குவான்டிட்டி எஸ்டிமேட்ஸ் ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறேன். வாட்டரோட குவான்டிட்டி எஸ்டிமேட் பண்ணணும். எவ்வளவு தேவைப்படுது? குவான்டிட்டி எஸ்டிமேட்ஸ். அடுத்ததாக எப்படி வாட்டர் சப்ளை டிசைன் வந்து டிசைன் பண்ணலாம்? சிஸ்டம் வந்து டிசைன் பண்ணலாம். நீங்க எஸ்டிமேட் பண்ணிருக்க வாட்டருக்கு தகுந்த மாதிரி. அப்ப ரெண்டாவது என்ன பண்றீங்கன்னா, இந்த வாட்டர் சப்ளை சிஸ்டம் is designed for the estimated estimated demand based on ஒண்ணு ரெண்டு விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஃபியூச்சர்ல எவ்வளவு பாப்புலேஷன்ஸ் அடிஷனலா ஆட் ஆகும். இப்ப எவ்வளவு ரேட் ஆஃப் கன்சம்ஷன் நடக்குது. பயன்பாடு இப்ப எப்படி இருக்குது. இப்போ ஒரு வாட்டர் டேங்கே நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க பாட்டுக்கு நீங்க கணக்கு வச்சுக்க கூடாது. அடுத்த ஒரு 20 வருஷத்துல பாப்புலேஷன்ஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகலாம் அதெல்லாம் கன்சிடர் பண்ணணும். பெர்த் டெத் ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படின்னா கன்சிடர் பண்ணணும். அதுக்கு வந்து ப்ரீவியஸ் ஒரு 30 வருஷம் டேட்டா எடுத்துக்கிறோம் நீங்க. அதான் சொல்லுவேன் நான் லாஸ்டா. ஓகே. அப்ப ஃபியூச்சர் அது ஃபோர்காஸ்ட் பாப்புலேஷன் சொல்லுவோம். ஏன்னா ப்ராப்ளம்லாம் கண்டுபிடிக்கணும். அரித்மெட்டிக், ஜாமெட்ரிக் மெத்தட், இன்க்ரிமெண்டல் இன்வெஸ்டிங், டிகிரிஸ் நிறைய இருக்கு நான் சொல்லுவேன். ஃபியூச்சர் ஃபோர்காஸ்டட் பாப்புலேஷன்ஸ். ஓகே. அடுத்து ரெண்டாவது இதில் பேச போனோம் அப்படின்னா டேட்டா கன்சம்ஷன். லிட்டர் பெர் கேபிட்டா பெர் டே அதில் கொடுக்கணும். எல்பிசிடி லிட்டர் பெர் கேபிட்டா பெர் டே. டேட்டா கன்சம்ஷன் எல்பிசிடி லிட்டர் பெர் கேபிட்டா பெர். அதுக்கடுத்து நம்ம பூமியில இருக்கக்கூடிய வாட்டர் ஓசோன்ல தான் அதிகமா இருக்கு. அதுக்காட்டி நம்ம பயன்பாட்டுக்கு வாட்டர் வந்து ரொம்ப கம்மி தான். அப்படி இருக்கக்கூடிய பயன்பாட்டு இருக்கக்கூடிய வாட்டர்ல ரிவரு, குளம், அது ரிவரு, லேக்கு, பாண்ட்ஸ் இது மாதிரி நினைச்சு காணது ஒரு சில சப்சர்பேஸ் வாட்டர் வாட்டர்ல தண்ணியோட பயன்பாடு எப்படி இருக்கு அப்படின்னா 80% தண்ணியை நம்ம எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு யூஸ் பண்றோம். மீதி இருக்கக்கூடியதான் டொமஸ்டிக், இண்டஸ்ட்ரியல் அந்த அதர் டிமாண்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப எழுதிக்கிறேங்க. டைப்ஸ் ஆஃப் வாட்டர் டிமாண்ட் சொல்றதுக்கு முன்னாடி எழுதிக்கிறேன். நோட். இப்ப நான் வந்து இந்த கடல் நீரை பத்தி பேசல. இப்ப 99.1% கடல் நீர் இருக்கு அப்படின்னா 0.1% எது இருக்கு? நீர் இருக்குல்ல. அது எப்படின்னா பரவி காணப்படுதுன்னா சர்ஃபேஸ்ல ரிவரு, லேக்கு, பாண்ட் இது மாதிரி காணப்படுது. அதுக்கடுத்து சப்சர்ஃபேஸ்ல வாட்டர் டேபிள், அப்புறம் டேபிளா செயல்படுது. அப்ப இந்த தண்ணியை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னா 70% வாட்டரை விவசாய முறையிலான இதுகளுக்கும், அதாவது அக்ரிகல்ச்சர் முறையிலான விஷயங்களுக்கும், மீதி இருக்கக்கூடியதுதான் 20%. மீதி 20% தான்
டொமஸ்டிக் பர்பஸ்க்கு யூஸ் பண்றது. அன்றாட வாழ்க்கைக்கு பயன்பாட்டுக்கு நீர் ஆகும். மத்த தேவைகளுக்கும் யூஸ் பண்றது. அப்புறம் இண்டஸ்ட்ரியலுக்கு மேனுஃபேக்சரிங் யூனிட் ஓரியன்டா யூஸ் பண்றது. அப்புறம் அதர்ஸ் வேற வேற விஷயங்களுக்கு யூஸ் பண்றது. இப்ப அக்ரிகல்ச்சர் செக்டார் கன்சர்ன்ஸ் அதாவது 80% ஆஃப் வாட்டர் பொட்டன்சியல் remaining is used for domestic industrial and other demand. Okay. Types அடுத்த டைப்ஸ் ஆஃப் இது என்ன சார் அப்படின்னா ஆஸ் பர் கோடு இந்தியன் ஸ்டாண்டர்ட் 1172 1983 இந்த கோடு புக் படி தான் கொடுக்குறது. அந்த கோடு புக்கு பார்த்துருங்க. 2ஆம் தலைமுறை கோடு. இப்போ டொமஸ்டிக் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ஒன்று டொமஸ்டிக். ஓகே. இப்போ வந்து ஒரு வீட்டில் டொமஸ்டிக் பர்பஸ் அன்றாட வாழ்க்கையில் எப்படின்னா சரியாக அப்படின்னா அதில் குடிக்கிறது ட்ரிங்கிங். டொமஸ்டிக்னா இப்போ பொதுவாக சொன்னோம்னா எடுத்துக்கலாம், நிறைய எடுத்துக்கலாம். எதெல்லாம் சொல்கிறேன் இதில் வந்து ட்ரிங்கிங் 5 எல்பிசிடி லிட்டர் பெர் கேபிட்டா டே எல்லாமே எல்பிசிடியில் தான் விலை கொடுக்குறாங்க. 5 பி என்ன சார் அப்படின்னா குக்கிங் சமைக்கிறது. 5 அதுக்கு வந்து குளிக்கிறது காத்திங் ஒரு 55 எல்பிசிடி. அதுக்கடுத்து கிளாத் வாஷ் பண்ணுறது ஒரு 20 எல்பிசிடி. அதுக்கடுத்து ஹவுஸ் கிளீனிங் ஒரு 10 எல்பிசிடி. அதுக்கடுத்து ஃப்ளஷிங் தோட்டங்களுக்கெல்லாம் நீர் பிடிக்கிறது, கார் கழுவுறது, அதுக்கு 30. இப்போ யூட்டென்சில்ஸ் போட்டுக்கலாம். அதர்ஸ்லாம் போட்டு விட்டுருங்க. யூட்டென்சில்ஸ் இதுக்கு வந்து ஒரு 10. இப்போ டோட்டலாக பார்த்தோம்னா டொமஸ்டிக் எவ்வளோ வரும்னா 5 10 65 25 85 95 105 135 ஏபிசி லிட்டர் பெர் கேபிட்டா. அப்போ இதில் என்ன சார் கேட்டிருக்காங்க அப்படின்னா கேட்டாங்க டொமஸ்டிக் எவ்வளோ பெர் கேபிட்டா யூஸ் பண்ணுறீங்க. 135 எல்பிசிடி யூஸ் பண்ணுறோம் கேட்டாச்சு எக்ஸாம். அப்போ டொமஸ்டிக்கு கேட்டாச்சு. இப்போ டொமஸ்டிக் நான் டீட்டெயிலாக கீழே எழுது இதெல்லாம் இங்கே கொடுத்துருக்கு. டொமஸ்டிக் வருது செலவு அப்படிலாம் கொடுத்துருக்கு. அப்போ இது இம்பார்ட்டன்ட் சார்.
டொமஸ்டிக் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து இண்டஸ்ட்ரி. ரெண்டாவது இண்டஸ்ட்ரியல் எவ்வளவு சார் அப்படின்னா 50 எல்பிசி டபுள் கவிடப்பட்டு. மூணாவதாக பப்ளிக் யூஸ் டிமாண்ட் கொடுக்கணும். பொது விநியோகம் இங்கே டிமாண்ட் எந்த அளவுக்கு இருக்கும் சார் அப்படின்னா 10 எல்பிசி அளவு. அது நாலாவது டிமாண்ட் பார் லாசஸ் அண்ட் சிலவங்க வாடகை திருப்பி வாங்கல, அதுக்கு இல்லை லாஸ் நடக்குது. தண்ணி வந்து அங்கேயும் தேவையான லாஸ் ஆகுது. தண்ணி போகும்போது ஊத்திட்டு போறது, வாட்டர் வாட்டர் லாக்ல இருக்குன்னா லாசஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் எந்த அளவுக்குன்னா 55 எல்பிசி அளவுக்கு இருக்கும். அடுத்தது இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸ்கூல் காலேஜஸ் இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கும் அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் 20 எல்பிசி அளவு. அப்ப இங்க 135, இங்க 50, 185, 10, 195, இங்க 55, 250, இங்க 20, 270. அப்ப டோட்டலா எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளவு சார் அப்படின்னா டோட்டல் 270 எல்பிசி எக்ஸாம்பிள் கேட்டாச்சு. ஓகே, அப்ப இது ஓவரால் வியூ தான் கொடுத்துருக்கேன். எக்ஸாம் இதே கேட்டிருக்காங்க, நான் சொல்றேன் எவ்வளவு. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும் சார். சார் கண்டிப்பா மனப்பாடம் பண்ணணும் சார். குவாலிட்டி டிமாண்ட் வேல்யூஸ் மனப்பாடம் பண்ணணும். சும்மா அசால்ட்டா எப்படின்னு போயிடக்கூடாது, மனப்பாடம் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப என்னன்னா ஒரு டொமஸ்டிக் ஆரம்பிச்சு என்னென்ன இருக்கு அப்படின்னு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கொஞ்சம் டீட்டெயில்டா தியரிட்டிக்கல் கொஸ்டின். அப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இதை கொடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா இது இம்பார்ட்டன்ட், இதுல இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி. அது எப்படின்னா இப்போ ஒண்ணுன்னு கொடுத்து இதுல ட்ரிங்கிங், குக்கிங், பாத்திங், கிளாத், ஹவுஸ் கிளீனிங், ட்ரெஸ்ஸிங், யூட்டன்சில்ஸ் அப்படின்னா இவ்வளவு கொடுத்துருக்கேன்னா இவ்வளவு நீங்க பார்க்க வேண்டியது. அதுல டொமஸ்டிக் 135 எல்பிசி அளவு இருக்கும். அது வித் பிளஸிங் வித் பிளஸிங் அப்படி மாத்தி கொடுப்பேன், அது வேற விஷயம், அதை அப்ப பாத்துக்கலாம். அப்ப இந்த இடத்துல டொமஸ்டிக் 135 அப்படின்னு ஒரு வார்த்தை படிச்சா போதும். அப்ப ரெண்டாவது இண்டஸ்ட்ரியலுக்கு 50 படிச்சா போதும். அதுக்கு அடுத்து வந்து பப்ளிக் இன்ஸ்ட்ருமெண்ட் 10 எல்பிசி, டிமாண்ட் ஃபார் லாசஸ் அண்ட் செப்டிக் 55, இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்து 20. அப்ப மொத்தம் நீங்க படிக்க வேண்டியது 5 டேட்டா தான். நீங்க இந்த டோட்டலா இந்த இருக்கக்கூடிய ஏல ஆரம்பிச்சு அந்த ஏழுமே படிக்கும் பொழுது ஜி வரை அது படிக்கும் போதுதான் உங்களுக்கு என்ன இருக்குன்னா போடுறது இருக்க மாதிரி தோணும். அதனால நான் அப்படியே சொல்லிட்டேன். அப்ப டொமஸ்டிக் 125 எல்பிசி டோட்டல் பாருங்க. இண்டஸ்ட்ரியலுக்கு 50. ஒவ்வொன்றும் 5 டேட்டா தான் படிக்க முடியும். அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கு. மொத்தமா சேர்த்து கேட்பாங்க. எல்லாத்துக்கும் எவ்வளவு செலவாகும், டிமாண்ட் ஆஃப் வாட்டர் எவ்வளவு இருக்கு, எஸ்டிமேஷன். ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா பார்ப்போம். டொமஸ்டிக் வாட்டர் டிமாண்ட் போட்டுருங்க. டொமஸ்டிக் வாட்டர் டிமாண்ட். ஓகே, அப்ப அந்த டொமஸ்டிக் வாட்டர் டிமாண்ட் இன்க்ளூட்ஸ் மேலே கொடுத்துட்டேன். ட்ரிங்கிங், குக்கிங், பாத்திங் எக்ஸெட்ரா. ஓகேவா? ஹவுஸ் கிளீனிங், பிளஸிங்கு, கிளாத் வாஷ் நிறைய இருக்கு. நான் வந்து பொதுவா கொடுப்பேன். அப்ப டொமஸ்டிக் வாட்டர் டிமாண்ட்
includes the water required for drinking as per IS 4172 1983 135 to LPCD to LPCD வந்து எப்படின்னா மினிமம் மினிமமா இருக்கும். இது எந்த பீப்புள் யூஸ் பண்றதுன்னா புவர் பீப்புள். அவங்களுக்கு கார் வச்சிருக்க மாட்டாங்க, பைக் வச்சிருக்க மாட்டாங்க, சவாரி யூஸ் பண்ண மாட்டாங்க, வீட்டு தோட்டம் வச்சிருக்க மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி தேவையில்ல கன்சப்ஷன்ஸ் இருக்காது தண்ணிக்கு. அப்ப அவங்களுக்கு வந்து 135 எல்பிசி அளவு தண்ணி போதும். அதே வந்து 225 கேட்டிருக்காங்க எக்ஸாம்பிள் எல்பிசிடி. அப்ப இஎம்பிஎஸ்னா ரிச் பீப்புளுக்கு தேவைப்படும். மேக்ஸிமம் யூஸ் பண்றாங்க. இது மினிமமே அப்படி வச்சுக்கலாம். மினிமமே அவங்களுக்கு வந்து தேவைப்படும். அப்ப இது எப்படின்னா ரிச் பீப்புள். ஓகே. அவர் மினிமம் டொமஸ்டிக் வாட்டர் டிமாண்ட் வந்து அண்டர் ஆர்டினரி கண்டிஷன் ஃபார் ஃபுல்லி பிளஸிங் சிஸ்டம். அப்ப ரெண்டையும் கன்சிடர் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு 200 எடுத்துக்குவாங்க. அதெல்லாம் தேவையில்லைங்க. நான் கொடுத்த 25 எழுதிக்கிறேங்க. அதுல டோட்டல் டொமஸ்டிக் வாட்டர் கன்சம்ப்ஷன் எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னா, அப்ப டோட்டல்ல இருந்து கன்சிடர் பண்ணும்போது டொமஸ்டிக் எவ்வளவு 50% போயிருக்கு. ஸோ நான் 220 எல்பிசிடி தான் டோட்டலா கண்டுபிடிச்சு கொடுத்தோம். அப்ப அதுல வந்து நமக்கு எவ்வளவு இங்கே போயிருச்சு அப்படின்னா, நம்ம டொமஸ்டிக் பர்பஸ் யூஸ் பண்றதுனா அது 50% யூஸ் பண்றோம். டோட்டலா இருக்கக்கூடிய கன்சம்ப்ஷன்ல அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே. அக்ரிகல்ச்சருக்கு இருக்கிறது எப்பவுமே நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஒரு வாட்டர் டேங்க் டிசைன் நான் வச்சுக்கிறேன். ஓகே. இல்ல வந்து ஒரு சிட்டிக்கு வந்து பெரிய வாட்டர் சப்ளை சிஸ்டம் கொடுக்க போறோம்னா, அதை எப்பயுமே கன்சிடர் பண்ண மாட்டோம். நான் வச்சுக்கிறேன். அதுக்கு ரிவரு, லேக், பாண்ட், டிஃப்ரெண்ட் வாட்டர் போர்வெல் மூலமா அதை எடுத்துக்குவோம். ஓகே. அப்ப எழுதிக்கிறேன். பர்சன்டேஜ்ல கேட்பாங்க. டொமஸ்டிக் வாட்டர் டிமாண்ட் டோட்டல் எவ்வளவு இருக்கலாம்? இப்ப the total domestic water consumption is nearly about 50 to 60% of total water consumption. And அது ரெண்டாவது என்ன சார் அப்படின்னா, அதாவது இண்டஸ்ட்ரியல் வாட்டர் டிமாண்ட். ஏன்னா அந்த அளவுக்கு பார்க்க வேணாம். நான் இப்படிதான் போய் கீழே கொடுப்பேன். இது இம்பார்ட்டன்ட் அதை பார்த்துக்கலாம். மற்ற கொஸ்டின் லைட்டாக எழுதிங்க. அவ்வளோதான். அப்ப இண்டஸ்ட்ரியல் வந்து 50 எல்பிசிட்டி அது இம்பார்ட்டன்ட் தான். அதை விட்டு விட்டாது நீங்க. அப்ப இண்டஸ்ட்ரியல் வாட்டர் டிமாண்ட் கொடுக்கும். பிளாஸ்டிக் அனாலிசிஸ்ல அந்த அளவு ரெசிஸ்டன்ட் இருக்குன்னு சொன்னா அது நீங்க ஈவினிங் நடத்தி விட்டுருவோம் உங்களுக்கு. இப்போ வாட்டர் சப்ளை வந்து ஒரு புது டாபிக் ஆரம்பிச்சதா இருக்கு. So, நான் ஈவினிங்கே வாட்டர் சப்ளை தான் ஆரம்பிப்பேன். ஆனா முடிக்கும் போது உங்களுக்கு சொல்லிடுவேன். டிப்ளமோ கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரம்பிக்கலாம். பிளாஸ்டிக் அனாலிசிஸ் ஓகே. இண்டஸ்ட்ரியல் வாட்டர் டிமாண்ட். It implies the demand of water river
industrial, industrials, which are either existing or likely to be started in futures. Per capita consumption எதுல இருக்கும் அப்படின்னா ஒரு 50 எல்பிசிடி எந்த மாதிரியான தொழில்களுக்கு பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி ஸ்மால் இண்டஸ்ட்ரினா ஒரு 50 எல்பிசி அளவு தேவைப்படும். எக்ஸட்ரா. அதே இது ஒரு 450 எல்பிசிடி எங்க அப்படின்னா பேப்பர் ப்ரொடக்ஷன், கூல் ட்ரிங்க்ஸ், எக்ஸட்ரா. அதுக்கடுத்து இன்ஸ்டிடியூஷனல் அண்ட் கமர்ஷியல் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். உங்களுக்கு 20 நான் கொடுத்த மேல இப்ப இப்ப ஹாஸ்பிட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட், காலேஜஸ் இதுக்கெல்லாம் மேக்ஸிமம் தேவைப்படும். அதே சினிமா, ஆடிட்டோரியம் இங்கெல்லாம் அதையும் தண்ணி குடிக்க மாட்டாங்க. ரயில்வே இங்கெல்லாம் மினிமமா தேவைப்படும். அப்ப இன்ஸ்டிடியூஷனலுக்கு வந்து 20 டு 50 எல்பிசி அளவு தேவைப்படும். நம்ம 20 எடுத்துக்கணும் மினிமம். ஓகே. இதுல வந்து நம்ம 20,000 ஸ்டேஷன் பொதுவாக காமிச்சிருக்கோம். ஓகே. அடுத்து டிமாண்ட் ஃபார் பப்ளிக் யூஸ். பார்க்கு, கார்டன், ரோடு வாஷ் பண்றதுக்கு, மீடியன்ஸ்க்கு வாட்டரிங் பண்றது, அதுக்கு டிமாண்ட் ஃபார் பப்ளிக் யூஸ் கொடுக்கணும். அப்ப the water required required for parks, gardening,
cleaning of roads, watering of medians. ரோட்டோட நடுவுல மரங்கள் வைப்பாங்க மீடியன்ல செடிகள்லாம் வைப்பாங்க. அப்ப அது மீடியன்ஸ்க்கு எக்ஸல். இது எப்பயுமே இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க பர்சன்டேஜ்ல. பப்ளிக் யூஸ்க்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து வாட்டர் இருக்கணும்னா 5%. அதுக்கு மேல எக்ஸீட் ஆகிடக்கூடாது. அதே வேல்யூ சொல்லணும்னா 10 எல்பிசிடி. சார் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சார் எவ்வளவு பர்சன்டேஜ் பப்ளிக் யூஸ்க்கு. பப்ளிக் யூஸ்க்கு 5% சார். ஓகே. நிறைய பேர் பப்ளிக் யூஸ்னாவே பொதுமக்கள் வந்து டொமஸ்டிக் பர்பஸ் தான் கேட்கறாங்க அப்படின்ட்டு அவசரப்பட்டு வச்சிருவாங்க. 50 தவிர 5% தான். டொமஸ்டிக் பர்பஸ்ங்கிறது வீடுகள் நான் பயன்படுத்துறது. பப்ளிக் யூஸ்ங்கிறது பொது இடங்களை பயன்படுத்தக்கூடியது. அப்ப எக்ஸாம் கேட்டிருக்காங்க எழுதிட்டுருக்கான். It should not exceed 5% of total consumption. ஓகே. அப்ப எல்பிசில சொல்லணும் அப்படின்னா ஜெனரலி 10 ABCD is taken into account. Okay. அதுக்கு டிமாண்ட் ஃபார் லாஸ்ட் 58. லாசஸ் சொல்ல போனோம்னா உங்களுக்கு தெரியும் லீக்கேஜ் நடக்குது. பிளம்பிங் ஒழுங்கா பண்ணாட்டி தண்ணி வந்து வந்துகிட்டே இருக்குது. இல்லை வந்து மீட்டர் வந்து டேமேஜ் ஆயிருக்கு. சிலவங்க என்ன செய்வாங்கன்னா வாட்டர் திருட்டுவாங்க. எப்படி திருடுவாங்க அப்படின்னா அங்கங்கே பைப் போயிட்டு இருக்கும்போது யாருக்கும் சொல்லாம உங்க வீட்டுக்கு கனெக்ஷன் எடுத்துக்கிடுவாங்க. அப்ப அந்த மாதிரி விஷயங்கள். இப்போ டோட்டல் கன்சப்ஷன்ல 10% அளவுக்கு என்ன செய்யணும் அப்படி லாசஸ்னாலே திருட்டினாலே போகும். அது எல்பிசிட்ட சொல்ல போனோம் அப்படின்னா 50 எல்பிசி அளவுக்கு இருக்கும் டோட்டல் இது. அப்ப எழுதிக்கிறேங்க. லீக்கேஜ் டியூ டு எதனால அப்படின்னா பேட் கிளம்பிங் ஆர் டேமேஜ் மீட்டர் கொடுக்கும். ரெண்டாவது ஸ்டோலன் வாட்டர் டியூ டு அன்ஆத்தரைஸ்டு வாட்டர் கனெக்ஷன். வாட்டர் கனெக்ஷன்ஸ். அதுக்கடுத்து இட்ஸ் அபவுட் 10% ஆஃப் டோட்டல் கன்சம்ஷன். It is nearly 55 எல்பிசி அளவுக்கு இருக்கும். ஓகே. அப்ப இதுதான் டோட்டலா நம்ம கொடுத்த லாசஸ்.
சரி, நான் சொல்றேன். வாட்டர் டிமாண்ட். அதுல வந்து இப்ப லாஸஸ் இருக்கு. அப்ப டொமஸ்டிக் 135, நம்மளுடைய இண்டஸ்ட்ரியல் 50, அதுக்கடுத்து நம்மளோட இன்ஸ்டிடியூஷனலுக்கு 20, அதுக்கடுத்தது உங்களுக்கு பப்ளிக் யூஸ்க்கு வந்து 10, லாஸஸ் திட்டத்துக்கு 55. டோட்டலா 270 பிசிடி இருக்கும். இப்ப எப்படி இந்த லாஸஸ் அண்ட் திட்ட வந்து லாஸ்டா சொன்னேன். அது வந்து எப்படி வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜாயின்ட்ல லீக் ஆகுது, பேட் லீக் ஆகுது அப்படின்னா, அந்த ஜாயின்ஸ் எல்லாம் டைட் பண்ணலாம். அதுக்கடுத்து வாட்டர் வந்து அன்அத்தாரிசைடு வாட்டர் கனெக்ஷன் எடுக்கிறாங்க. சொல்லிக்காம அவங்களே வாட்டர் வந்து பிளம்பர் கொண்டு வந்து அவங்க வீட்டுக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, ரெகுலர் இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம். ஒரு மெயின்டெனன்ஸ் கரெக்டா பண்றதுக்கும் அன்அத்தாரிசைடு கனெக்ஷன்ஸை அவாய்ட் பண்ண முடியும். அதுக்கடுத்து மீட்டர்டு கனெக்ஷன்ஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு மீட்டர் வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லாசஸ் ஆகுறதை டெப்ட் ஆகுறதை குறைக்கும். அப்ப வீண் விரயம் அல்லது அண்டை திருடு அப்ப இது ரெண்டையும் கண்ட்ரோல் பண்றது எப்படி அப்படிதான் பார்க்கணும். அப்ப டு அவாய்ட் லாசஸ் அண்ட் தெப்ட் போட்டு இன்னும் என்ன அப்படின்னா வாட்டர் டைட் லைன்ஸ் கொடுக்கும். ரெண்டாவது என்ன அப்படின்னா ரெகுலர் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். மூணாவது என்ன அப்படின்னா மீட்டர் கனெக்ஷன். மீட்டர் கனெக்ஷன் மூலமும் நம்ம வந்து தேவையில்லாத லாஸை குறைக்க முடியும். அப்ப கரெக்டா வந்து அவங்க பயன்படுத்தி இவ்வளவுதான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். இல்ல யார் அதிகம் யூஸ் பண்றாங்களோ அவங்க நம்ம வந்து இப்போ அந்த நடவடிக்கை தேவையில்லாம யூஸ் பண்றவங்க. அடுத்து அடுத்து என்ன சார் அப்படின்னா சிஸ்டம் ஆஃப் சப்ளை எப்படி சார் போகிறோம் அப்படின்னா ரெண்டு டைப்ல. இப்போ நீங்க இருக்கிற ஸ்ட்ரீட்லயே தண்ணி வந்து 24 மணி நேரம் வருதா அப்படிங்கிற நீங்க வந்து 24 மணி நேரம் வரணும்னு சொல்ல மாட்டீங்க. காலைல ஒரு சார் தண்ணி ஈவினிங் வரும் உங்க தெருக்கு, இல்ல காலைலத்தையும் கொடுப்பாங்க, இப்படி ஏதாவது பேசி தான் கொடுப்பாங்க. அதை பத்தி பேசுவோம். ஃபர்ஸ்ட் சிஸ்டம் ஆஃப் சப்ளைன்னு இன்டர்மீடியட் கன்வீனியன்ஸ் ரேட் போடுது. அப்போ இன்டர்மீடியட் கன்வீனியன்ஸ் த்ரூ த பீரியட் கொடுக்குறது வருஷம். இதுல வந்து உங்களுக்கு பிரிச்சிருவாங்க. இந்தியாவில டிவைடட் ஜோன்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு காலைல கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ஈவினிங் கொடுப்பாங்க. அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் ஃபிக்ஸ்டு டயத்தை. அப்ப இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடிய என்ன சிஸ்டம் அப்படின்னு கேட்டா இன்டர்மீடியட் சிஸ்டம் தான். கன்வீனியன்ஸ் சிஸ்டம் இந்தியாவில் யூஸ் பண்ணல. வருஷம் ஃபுல்லா 29 தண்ணி கொடுக்குது. அப்ப மற்ற நாடுகள்லாம் இங்க கொடுத்துருப்பாங்க. சார் அப்ப அதிகம் வேஸ்ட் பண்ணுவாங்கன்னா மீட்டர் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இவ்வளவுதான் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க அதை வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். 24 மணி நேரம் தண்ணி வந்தாலும் அவங்க வந்து மீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப சிஸ்டம் ஆஃப் சப்ளை எழுதிக்கிறேன். இந்தியாவில் அப்படி ரெகுலேட் பண்ண முடியாதுங்கிறதுனால தான் என்ன சொல்றேன் இன்டர்மீடியட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. சிஸ்டம் ஆஃப் சப்ளை இன்டர்மீடியட் கண்டினியூஸ். ஃபர்ஸ்ட் கண்டினியூஸ்ங்கிறத முடிச்சிருவோம்.
கன்டினியூஸ்க்கு என்ன சார் அப்படின்னா வாட்டர் இஸ் அவைலபிள் எப்படின்னா த்ரூ அவுட் த இயர். அப்போ வாட் இஸ் அவைலபிள் டு த கன்சியூமர் ஆல் த்ரூ அவுட் த இயர். நுகர்வோருக்கு வருடம் முழுவதும் பயன்படுத்துவதற்கான வாட்டர் எப்பொழுதுமே இருக்கும். அதுதான் கன்டினியூஸ் சிஸ்டம். அப்போ வாட்டர் இஸ் அவைலபிள் டு த கன்சியூமர் இயர். இங்க இருக்குன்னா இந்தியாவில் இதான் யூஸ் பண்றோம். அப்போ ஒவ்வொரு ஜோன் ஸ்பேஸ் பிரிச்சு பர்டிகுலர் டேட்டுக்கு தான் நம்ம தண்ணி வரும். அப்ப prepared in India. Yeah. The area is divided is divided into zones and water. அதாவது the area is divided into zones. மண்டல பிரிக்கப்பட்டு and water is supplied by particular zone. இப்ப காலைல இந்த ஸ்ட்ரீட்டுக்கு அப்படின்னு அதையும் பர்டிகுலர் ஃபிக்ஸட் டைம் பிடிச்சதான். Area is divided into zones and water is supplied for particular zone at a particular fixed time. ஃபயர் டிபார்ட்மெண்ட் போட்டுக்கிறேங்க. தீ விபத்து ஏற்படும் போது வாட்டர் வாட்டராக எந்த அளவுக்கு பயன்படும். இந்தியாவில் ஃபயர் டிபார்ட்மெண்ட் நம்ம கன்சிடர் பண்றதில்ல. ஓகே, ஃபாரின்லனா இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ரொம்ப வச்சிருக்கோம். நம்ம வந்து ரொம்ப கம்மியாக தான் ஃபயர் டிபார்ட்மெண்ட் கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, இப்போ ரிக்யர்மெண்ட் டு மீட் ஃபயர் டிமாண்ட். சார் ஃபயர் டிமாண்ட் ஒரு ஃபயர் ஏற்படுது. இந்த தீ விபத்துக்கு தேவையான தண்ணீரோட அளவு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவோம். அப்போ மினிமம் வாட்டர் பர்சன்ட் அளவுக்குன்னா 100 டு 150 கிலோமீட்டர் பர் மீட்டர் ஸ்கொயர் ஆகுது. அப்போ இட் சுட் பி மெயின்டைன்டு ஃபார் 4 டு 5 மணி நேரம் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இட் சுட் பி மெயின்டைன்டு ஃபார் 4 to 5 hours of continuous use. இப்போ P ஈக்குவல் டு காமா W இன்ட்டு ஹச்ன்னு இருக்கும். அப்போ வாட்டர் கட்டி ஈக்குவல் டு P வகுத்தல் காமா W. ப்ரெஷர் வந்து உங்களுக்கு 150 அப்படின்னா கிலோமீட்டர் பர் மீட்டர் ஸ்கொயர் போகுது அப்படின்னா உங்களுக்கு காமா W அதை வச்சு ஈஸியாக வந்து எவ்வளோ ஹைட்டுக்கு வந்து கொண்டு போகலாம். இப்போ காமா W வாட்டர் 10
அப்போ வந்து 15 மீட்டர் அளவு கொண்டு போகலாம் வாட்டர் இருக்கு. அவ்வளோ இப்படி ஓகே. ஜஸ்ட் ஸ்பார்க்ல பார்த்துக்கிறது அவ்வளோதான். எவ்வளோ இதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணலாம் அப்படின்னா ஃப்ளோருக்கு ஒரு 5 அளவுக்கு பண்ணலாம் ஃபயர். சரி ஓகே அதெல்லாம் தேவையில்லை எக்ஸ்ட்ரா மைண்டடா. ஒவ்வொரு ஃபயர் ஹைட்ரன்ட்ல இருந்து எந்த அளவு தண்ணி வந்து வெளில கொண்டு வர மாதிரி இருக்கும் தீப்பத்தி ஏற்படும் அப்படின்னா ஒரு மினிட்ஸுக்கு 1300 லிட்டர் அளவு கொண்டு வரலாம். அப்ப 1100 லிட்டர் per minute at each fire hydrant. ஓகே. அதுக்கடுத்து எழுதுங்க. நம்பர் ஆஃப் ஃபயர் ஹைட்ரன்ட் இல்ல ஃபயர் ஜெட் எப்படி பாப்புலேஷன் டிசைன் பண்ணணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு சொல்லுவாங்க தீ விபத்துக்கு தேவையான அங்கே இப்போ நம்ம நாட்டுலலாம் முக்கியமான இடங்கள்ல சிட்டிகளில் தான் கொடுத்துருக்காங்க. வெளிநாட்டுகள்லாம் பார்த்தா அங்கேக்கான ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஃபயர் எக்ஸ்டென்சர் கொடுத்துருப்பாங்க. அப்ப வந்து அது மூலமா என்ன செஞ்சுக்கலாம் தீவிபத்து ஏற்பட்டா பக்கத்துல திருப்பி கூட்டு போறதுக்கு கொடுத்துருப்பாங்க இத்தனை நம்பர்ஸ். அவர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு பாப்புலேஷன் எடுத்துக்கணும் 10,000ல அது ரூட் எடுத்துட்டு நீங்க 2.8 தான் இருக்கீங்கன்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆக்சிட் வந்து கொடுக்கணும் அந்த தெரியாது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே எழுதிக்கிறேன். அதாவது நம்பர் ஆஃப் ஃபயர் ஜெட் டிபெண்டிங் அப்பான் த பாப்புலேஷன். எப்படி சார் அப்படின்னா அதாவது எஃப்இ ஈக்குவல் டு 2.8 இன்ட்டு ரூட் பின்னு போட்டுது. அது பிங்கிறது பாப்புலேஷனை கொடுக்கி இன் 1000ல தான் எடுத்துக்கலாம். பாப்புலேஷன் இன் 1000. இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ஸா பார்த்துக்கிறேன். ஒரு பைலட்ல இருந்து தீ விபத்துக்கு தீயணைப்புகளில் வந்து யூஸ் பண்றாங்க பயணிகள் அதாவது எந்த அளவுக்கு பிரச்சனை தண்ணி விட 150 km/m². அப்போ மீட்டர் ஸ்கொயருக்கு 150 km/s போகும்னு சொல்றாங்க. அப்ப இது கண்டினியூஸா எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணலாம்னா ஆல்டர்னேட் நேரம் யூஸ் பண்ற அளவுக்கு இருக்கும் கண்டினியூஸா. அப்ப எவ்வளவு ஹெட்டுக்கு உயரத்துக்கு எத்தனை மாடி கட்டத்துக்கு கொண்டு போகலாம் தண்ணி அப்படின்னா அது ப்ரெஷர் எவ்வளவு இருக்கு அந்த பயணிகள் அதை மொபைல் கொடுங்க. வாட்டரோட ஹீட் வெயிட் 10 km/m சரி என் வீட்டுக்கு அது தெரியும் உங்களுக்கு. அது கீழே கொடுங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கிலோ கொண்டு போகலாம்னு தெரியும். எல்லா பயணிகளுமே 150 சொல்ல முடியாது. சில சில 100 பெற்றுக்கும் போது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு நேரம் தான். ஓகே. இப்ப அடுத்து என்ன சொன்னா ஒரு ஃபயர் டிமாண்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா மேனுவல் ப்ராப்ளம் கொடுக்குறேன் எவ்வளவு வாட்டர் ஸ்டோரேஜ் பண்ணணும்னா ஸ்டோரேஜ் வந்து 100 இன்ட்டு ரூட் பின்னு கொடுப்பாங்க. அப்போ ஒரு இடத்துல தண்ணி ஸ்டோர் ஆயிருந்தா தானே தீ விபத்து ஏற்படும் போது அதை தீயணைப்பு வண்டிகளுக்கு ஈஸி யூஸ் ஆகும். ஓகே. அப்ப ஸ்டோரேஜ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 100 இன்ட்டு ரூட் பி அளவு இருக்கணும் எப்பயுமே. அது வந்து நீங்க லாரில ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க எப்பயுமே அப்படின்னாலும் இல்ல வந்து பக்கத்துல வந்து அங்கங்க ஃபயர் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கீங்க பக்கத்துல டேங்க் இருந்தாலும் ஃபயர் எக்ஸ்டென்ஷன் வந்து 100 இன்ட்டு ரூட் பி அளவுக்கு இருக்கும். அதாவது பாப்புலேஷன் 1000ல வந்து பீல போட்டுருக்காங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய பாப்புலேஷன் அந்த மாதிரி மாறும். நம்ம ஃபயர் டிமாண்டுக்கான அதாவது ஸ்டோரேஜ் எப்படி சார் இருக்கணும் அப்படின்னா 100 இன்ட்டு ரூட் பி அளவுக்கு இருக்கும். இந்த பிங்கிறது என்ன பிடிக்கும்னா பாப்புலேஷன் 1000. ஓகே. இதுல கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து எம்பிரிக்கல் ஃபார்முலா கொடுக்குறேன். எம்பிரிக்கல் ஃபார்முலா கொடுக்குறேன். எக்ஸாம் பாயிண்ட்ல எம்பிரிக்கல் ஃபார்முலா அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க. அப்ப இது யார் கொடுத்துருக்காங்கன்னா யுஎஸ்ஏ என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க. அதாவது இபின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இங்கேயும். அப்ப இங்கேயும் எக்ஸாம் கேட்கறாங்க. மொத்தம் ஒரு 4 ஃபார்முலா இருக்கு. 4 ஃபார்முலா கொடுக்குறேன் பார்த்துக்கிடுங்க அப்படி. ஃபர்ஸ்ட் எம்பிரிக்கல் ஃபார்முலா கொடுக்குறேன் மேல. ஃபர்ஸ்ட் குளிச்சிங் ஃபார்முலா. சாரி குளிச்சிங் ஃபார்முலா சொல்லுவாங்க. சாரி
என்ன சார் அப்படின்னா டிஸ்சார்ஜ் Q equal to 3182 ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி டி சார் பி இது வந்து இன் தௌசண்ட்ல கொடுக்குறோம் இது உங்களுக்கு தெரியும் இது வந்து அதாவது Q இன் லிட்டர் பெர் மினிட்ஸ் பி இன் தௌசண்ட் எக்ஸாம்பிள் கேட்டாச்சு மோஸ்ட் ஆஃப் டைம் ரிப்பீட்டடாக கேட்டாச்சு இந்த வரலாம் அதுக்கு ப்ரீபெண்ட் ஃபார்முலா எழுதிக்கிறேங்க இது கொஸ்டின் ஃபார்முலா இப்போ இது ப்ரீபெண்ட் ஃபார்முலா இது எந்த அளவுக்கு புதுசாக அப்படின்னா அதே டிஸ்சார்ஜ் Q ஈக்குவல் டு 1136 P வகுத்தல் 5 + 10 அவ்வளோதான் P 1000 உங்களுக்கு தெரியும் Q வந்து லிட்டர் பெர் மினிட்ஸ் அடுத்து மூணாவது அது நேஷனல் கோடா ஃபயர் நேஷனல் கோட் பார்க்கலாம் ஓகே அதாவது இது இன்னும் டீட்டெயிலாக சொன்னால் 2,00,000 கீழே தான் அப்படி இருக்கு 2,00,000 மேலே தான் அப்படி சொல்லலாம் அந்த அளவுக்கு எக்ஸாம் கேட்க போகிறது நம்ம அப்போ என்ன சார் அப்படின்னா Q equal to 4637 இது கேட்டதுல ரூபி 1 minus 0.01 ரூபி P in பாப்புலேஷன் கரெக்டாக சொல்ல போனோம்னா இது வந்து எப்போ சார் யூஸ் பண்ணணும் உங்களுடைய பாப்புலேஷன் அதாவது less than 2 lakhs கீழே இருக்கும்போது இது யூஸ் பண்ணுவோம் ஒரு 2,00,000 மேலே போச்சு ஆன்சர் செய்யலாம் அப்படின்னா ப்ரொவிஷன்ஸ் வந்து 54 லிட்டர் பெர் மினிட் செலவு கொடுக்குறோம் அதுக்கு ஒவ்வொரு அடிஷனல் ப்ரொவிஷனும் 9100 டு 36,000 ஓகே நான் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் இது எக்ஸாம்பிள் தான் ஒன்று ரெண்டு இப்போ எழுத முடியும் நாலு அதான் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க மூணு கேட்டதில்ல லாஸ்ட் ஃபர்ஸ்ட் டென்ஸ் பாருங்க இப்போ Q ஈக்குவல் டு 5663 ரூபி அப்போ எக்ஸாம் பாயிண்ட் எது சார் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்த கொஸ்டின் ஃபார்முலா ஃப்ரீமேன் ஃபார்முலா லாஸ்ட் அப்படியே ஃபர்ஸ்ட் டென்ஸ் ஃபார்முலா நேஷனல் போர்ட் ரெக்யர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடியது இது வரைக்கும் கேட்டதில் நான் ரைட்டில் பார்த்துக்கலாம் ஓகேவா ஓகே அப்போ இதுதான் இது இருக்கக்கூடியது இனிமே வந்து உங்களுக்கு பெர் கேபிட்டல் டிமாண்ட்னா என்ன அப்படின்னு வேற மாதிரி இந்த கால்குலேஷன் ரேட்டை உங்களுக்கு போற மாதிரி அப்ப இப்ப இது வரைக்கும் கொடுத்ததுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு நான் பாஸ் பண்ணிருக்கு மார்னிங் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஒரு செஷன் இருக்கு அதுல வந்து அந்த பிரேக் முன்னாடி அதுல வந்து ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க அப்போ வந்து இன்னும் இதுல கொஞ்சம் கொடுத்துட்டு அப்படின்னா கம்பல்சரி இது ஒரு கொஸ்டின் வரணும் சொல்லிடலாம் ஆச்சு அதாவது நான் வந்து அரித்மெட்டிக் இன்கிரிமெண்டல் இங்கிலீஷ் மெத்தட் டிகிரிமெண்டல் இங்கிலீஷ் மெத்தட் அதெல்லாம் கொடுத்தா அது ரெண்டு ப்ராப்ளம் எக்ஸாம் பாயிண்ட் ரெண்டு தான் கேட்பான் அரித்மெட்டிக் ஜாமெட்ரிக்ல தான் கேட்பான் மற்றதுல இன்கிரிமெண்டல் டிகிரிஸ்ல தான் நம்மளுக்கு எதுனா ஃபார்முலா கேட்கலாம் டிகிரிஸ்ல கேட்க முடியாது டிகிரிஸ் மெத்தட்ல கேட்க முடியாது டிகிரிமெண்டல் டிகிரிஸ் மெத்தட்ல இன்கிரிமெண்டல் இங்கிலீஷ் மெத்தட்ல வேணும் ஃபார்முலா கேட்கலாம் ஓகே இப்போ இன்டர்னல் இன்ஜினியரிங்ல வந்து கிட்டத்தட்ட ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் டாபிக் ஆரம்பிச்சாச்சு சோர்ஸ் வந்து முடிச்சிட்டேன் நான் சொன்னது என்ன வாட்டர் முடிச்சிட்டேன் வாட்டர் டிமாண்ட் தான் போயிட்டு இருக்கு சார் இது முடிச்சேன் அப்படின்னா குவாலிட்டியாக வாட்டர் வந்துட்டேன் அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆஃப் வாட்டர் அடுத்த டிஸ்ட்ரிபியூஷன் லாஸ்ட் வந்து என்ன டைப்ஸ் ஆஃப் பைப் அண்ட் ஜாயின்ஸ் இப்போ இதில் வாட்டர் சோர்சஸ் ஈஸி வாட்டர் டிமாண்ட் இப்போ நடத்துறது ஈஸி அதுக்கடுத்து லாஸ்ட்டாக நடத்த போகிற டிஸ்ட்ரிபியூஷன் ஈஸி அதுக்கடுத்து டைப்ஸ் ஆஃப் பைப்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் ஈஸி இது 4 ஈஸினா சீக்கிரம் டக்குன்னு முடிச்சிடலாம் மீதி இருக்கக்கூடிய 2 இருக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஒரு குவாலிட்டியா வாட்டர் இன்னொன்னு ட்ரீட்மெண்டா வாட்டர் இது ரெண்டும் கொஞ்சம் பெருசு அவ்வளவுதான் அப்ப ட்ரீட்மெண்டா வாட்டர் ரொம்ப ரொம்ப பெருசு குவாலிட்டி வாட்டரோட அதை முடிச்சுட்டாவே நமக்கு சானிடரி வாட்டர் டக்குன்னு முடிச்சிடும் அப்ப எந்த அளவுக்கு இது எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு இது பண்ணி சொல்லி கொடுக்குறேன் எனக்கு ஈவினிங்ல வந்து 1.5 மணி நேரம் என்ட்ரால் இன்ஜினியரிங் லாஸ்ட் ஆஃப் கிளாஸ் அனாலிசிஸ் ஓகே சார் கிளியர் தானே யாரும் டவுட் இருக்கலாம் நீங்க நடத்துனதுல டவுட் இருந்தா கேட்கலாம் கிளியரா ஓகே டைம் ஆயிடுச்சு
இதோட நான் கட் பண்றேன். ஓகே சார். ஓகே. தேங்க் யூ சார். ஓகே.